கேக்குது. நான் பேசுறது கேக்குதா எல்லாருக்கும்? ஆ? லவ் யூ மேம். லவ் யூ. மிஸ் யூ மேம். ரொம்ப மிஸ் பண்றோம் உங்கள. நானும் மிஸ் பண்றேன் உங்க எல்லாரையும். ஆ, தேங்க் யூ மேம். யார் நெறைய பேர் ரெக்வெஸ்ட். ஜெயா மேம். My name is ஜெயா. ஜெயா. Yes. ஹாய். followers. என் பேரும் ஜெயா தான். மேம் எத்தனை வாட்டி ஜெயா ஹாய் சொல்லுங்க மேம். சொல்லி சொல்லுவோம் மேம். ஓ ஜெயா, நீங்க தானா? ஜெயா கோபிநாத் மேம். ஹாய். Hey, விசேஷம் ma'am. சொல்லுங்க. என்னாச்சுடா? ஹலோ ரோஷனா, Hi, சாப்பிட sister. ஹலோ கொடுக்கட்டா? ஹலோ, எல்லாம் பேசுங்க. பேசுறோம். எல்லாம் ஒரே பேசுறான்னு வந்துட்டு யாரும் பேசவே இல்லை. என்ன பேசுறதே தெரியல மேம். லவ் யூ அவ்வளவுதான் தெரியுது எங்களுக்கு. சொல்ல தெரியுது. ஜெயஸ்ரீ எல்லாருக்கும் கொடுக்குமா? என்ன உனக்கு தெரியுமா? அளவிட்டு இருக்க. ஹலோ, யார் பேசும்போது அவங்க நேம் சொல்லுங்க எனக்கு. ஹாய்மா, என் நேம் ஜெயஸ்ரீ. ஜெயஸ்ரீ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்க இருந்து பேசுறீங்க? நான் பொள்ளாச்சி. பொள்ளாச்சி. ஓகே ஓகே. சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. என்னை பத்தி சொல்றதை தாண்டி ஆக்சுவலி நான் வந்து பிக் பாஸ் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. இந்த சீசன் தான் பார்த்துருக்கேன். ஓகே, என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலா எல்லாரையும் பார்த்தேன். அப்புறம் பார்த்தா அவங்களோட ஸ்கில் எல்லாமே புரிஞ்சது. லைக் பிக் பாஸ்ல வந்து நெகட்டிவ்ல நிறைய பேர் காணாலும் விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் பாசிட்டிவா இருக்கு. அதுல உங்களுக்கு அப்படியே வந்து நிறைய பாசிட்டிவா இருக்கு. அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பி. இது மாதிரி நிறைய சொல்றேன். இப்போ இந்த மாதிரி அப்பப்போ ஃபேன்ஸோட நிறைய ஃபேன்ஸ் வந்து உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்து புலம்புகிட்டே இருப்பாங்க. உங்ககிட்ட எப்போ பேசுவோம் என்கிட்ட ஒரு நாள் பேசுவோம் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருப்பேன். மகாக்கா எங்க லிசனர்ல இருக்காங்க. அவங்க பேச முடியலன்னு சொன்னாங்க. அவங்க கண்டிப்பா என்னை பத்தி சொல்லிடு அப்படின்னு சொன்னாங்க. ஓ அப்படியா? துபாயில இருந்து அவங்க ஃபேன். உங்களுக்கு இங்க நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. நீங்க எப்ப வருவீங்க, நாங்க பேசலைனாலும் பரவாயில்ல, உங்க வாய்ஸ கேட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. அப்பப்போ இன்ட்ராக்ட் பண்ணுங்கம்மா. ஆக்சுவலி அந்த ஸ்பேஸ் ஏன் பழைய ஸ்பேஸ் எப்படி ஆச்சுன்னு தெரியல. பட் இந்த ஸ்பேஸ் வந்து நீங்க கரெக்டான டைம்ல போட்டிருக்கீங்க. ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போகும்போது கரெக்டா போட்டு மறுபடியும் எங்களை எல்லாத்தையும் இது பண்ணிட்டீங்க. எல்லாமே கரெக்டான டயத்துல நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இது இருக்கு. லவ் யூ ஸோ மச். இதே மாதிரி இருங்க. அப்பப்போ உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி இன்ட்ராக்ட் உங்களால் ஸ்பேஸ் போட்டு பண்ண முடியலனாலும் லைக் இன்ஸ்டால அன்னைக்கு பண்ணீங்களா, லைக் கமெண்ட்ல வந்து போட சொல்லி அந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா எங்களுக்கும் ஹாப்பியா இருக்கும். எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம நிறைய ஜென்யூன் ஃபேன்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அதை நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டேன். ரொம்ப ஹாப்பி. இதே மாதிரி இருங்க. எனக்கு வந்து உங்க கேரக்டர் கூட நிறைய மேட்ச் ஆகும். அது லைக் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கும். யாரு என்னன்னு பார்க்காம பேசி நிறைய பிரச்சனை நானும் மாட்டிருக்கேன். நீங்க ஏன் எப்ப பிறகு உங்களுக்கு வந்து உங்க ஏஜ்ல இருக்கவங்க தான் ஃப்ரெண்ட்ஸுங்கிறாங்க? நான் 23 தான். நான் உங்க ஃபேனா இருக்கேன் தெரியுமா? அப்படியா? ஆமா ஆமா ஆமா, எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. எல்லாம் நீங்க எல்லாம் யங் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து யங்கான பொண்ணுங்களை தான் பாய்ஸ் தான் பாப்பீங்கன்னு ஒரு அப்படியா? ஆமா. அப்ப ரோசனை கேட்டதா சொல்லு. ஹேண்ட்ஸம் பாய்ஸ் அந்த மாதிரி நம்மளாம் வந்து தொண்ணு ஏதோ பேசிட்டு இருக்கோம். வாட் இஸ் திஸ் ஓல்டு லேடிஸ் கிட்ட எல்லாம் நம்ம என்ன பேசுறது அப்படின்லாம் நினைப்பீங்கன்னு நினைச்சேன். அப்பெல்லாம் இல்ல, நீங்க ஸ்வீட்டா பேசுனீங்க. ஹேண்ட்ஸம் பாய்ஸ் எல்லாம் பாப்போம்னு சொன்னனால ரோசனை கேட்டதா சொல்லிருங்க. பாரா. ஏய் ரோஷன், உனக்கு ஒரு ஹாய். சிங்கிளாவே இருக்க சொல்லுங்க. அததான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். சிங்கிளாவே இருடா அப்படின்ட்டு. ஆமா. சரி, ஓகேம்மா. ஜெயா அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அவங்க பேசுறது.
அப்புறம் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதே நான் உங்களுக்காக தான் பண்ணினேன். ஃபுல்லா வந்து உங்க போஸ்ட் அந்த மாதிரி தான் போட்டிருப்பேன். இப்போ நான் அக்கௌண்ட்ல ஆக்டிவாவும் இல்லை. நீங்க வர்றீங்கன்னு சொன்னனால லாகின் பண்ணி கொடுக்குறேன்னு ஓடி வந்து பேசிடலாம் அப்படின்னு வந்தேன். அதுக்கு மேல நானே ஆக்டிவா இல்ல இந்த அக்கௌண்ட்ல. நானே உங்க எல்லாத்தையும் பேசணுன்றதுக்காக இந்த ஒரு அக்கௌண்ட்டை வச்சுக்கிட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. நான் வந்து உங்களுக்காக வச்சிருக்கேன். ஓகே ஓகே, நைஸ் ஸ்பீக்கிங் டு யூ மா, நைஸ் ஸ்பீக்கிங். ஓகே, லவ் யூ so much மா. பை. பை. பேசுறது கேக்குதா? ஸ்ட்ராங் விமன் நிஷா. ஹலோ, எனக்கு தெரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்ல உங்களோட பேசுனாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்ல நீங்க பேசுனீங்களா? ஆமா, நிஷா பேசுறேன். பாட்டு பாடுனீங்களோ? இல்ல இல்ல, அது பிபிசி. நான் பேசினேன் விச்சுமா உங்க கூட. ஓகே ஓகே ஓகே. எங்க இருந்து பேசுறீங்க? நான் பிரான்ஸ்ல இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். இப்போ தூங்குற டைம் இல்ல? எங்களுக்கு இல்ல, எங்களுக்கு தான் தூங்குற டைம். எங்களுக்கு இப்பதான் 6:30. மார்னிங்கா? நைட் 6:30. பரவாயில்ல பரவாயில்ல. ஓகே ஓகே. எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன், ரொம்ப டைம் எடுக்கல. நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன். நான் பிபி கொண்டாடத்துக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தேன். உங்களுக்கு பிரபா கொண்டு தந்தாங்கல்ல? ஆமா. கொலுசு போடுறீங்களா? போடுறேன். போட வேண்டிய டைம் வரும்போது போடுறேன். நான் ஆக்சுவலா நார்மலா நான் ரொம்ப ஜுவல்ஸ் எல்லாம் போட மாட்டேன். வெளியில வரும்போது தான் ஒரு தடவை எங்கேயாச்சும் வெளியில ஃபங்க்ஷன் எல்லாம் போகும்போது நான் போடுறேன் கண்டிப்பா. எடுத்து பத்திரமா வச்சிருக்கேன். போடலன்னா கூட ஞாபகம் வச்சிருங்க. ஞாபகமா வச்சிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொலுசு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாரி இதெல்லாம் சொல்றேன்னு. எப்படி இருக்கீங்க? நல்லா இன்டராக்ட் பண்ணுங்க. நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காங்க, நிறைய பேர் பேச வெயிட் பண்றாங்க. நான் லிசனர்ல இருந்து உங்க வாய்ஸ் கேக்குறேன். லவ் யூ so much. Thank you மா. love you too. எப்பவும் சப்போர்ட் பண்ணிட்டே இருப்போம். ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. நான் எல்லாருக்கும் பேச விடுறேன். பை பை விச்சுமா. நான் ஹலோ ஹலோ மேம். சபிதா. இல்ல இல்ல, யார் பேசுறது? ஜெயா மேம். ஜெயஸ்ரீ. நீங்க தான் எப்பவுமே ஆன்லைன்ல இருப்பீங்கல்ல? ஆமா மேம். நீங்க என்ன பண்றீங்க ஆக்சுவலா? நீங்க உங்களை ஃபாலோ பண்றதே என்னுடைய வேலையே. அத்தியா? கரெக்டா எப்போ ஆன்லைன்ல இருக்கீங்க? ஏதாவது மெசேஜ் அனுப்புவீங்க? இல்ல உங்களை பத்தி சொல்லுங்க. என்னோட பேர் ஜெயலட்சுமி மேம். 32 இயர்ஸ் தான் அது. உங்களோட பெரிய ஃபேன். வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? ஹஸ்பண்ட், எனக்கு ஒரு பொண்ணு, ஒரு பையன், 2 பேர் இருக்காங்க மேம். ஓகே ஓகே ஓகே. வர்க் பண்றீங்களா இல்ல எப்படி? ஹவுஸ் ஒய்ஃப் தான். நான் பிஇ முடிச்சிருக்கேன். அதுக்கெல்லாம் முடிச்சிருக்கீங்களா? இவ்வளவு பெரிய படிப்பு பண்ணிருக்கீங்க? பிடெக் ஐடி முடிச்சிருக்கேன் மேம். சூப்பர். நான் கல்யாணம் அப்படியே லைஃப் அப்படியே செட்டில் ஆயிடுச்சு மேம். வீட்லயே இருந்து வீட்டுல பசங்க எல்லாம் பார்த்துட்டு அப்படியே வேலைக்கெல்லாம் போறது இல்ல. அப்புறம் எப்படி வேலைக்கு போக முடியும்? அது சரி. திரும்ப பசங்க வளர்ந்துட்டாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த செகண்ட் இன்னிங்ஸ் தான் வெயிட்டிங் மேம். நாங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. லேட் பண்ணாதீங்க, இப்பவே ஆரம்பிங்க. 1 year ஒர்க் பண்ணேன். அதோட அவரு வேணான்ட்டாரு மேம். கொச்சின்ல தான் மேம் இருந்தேன் ஒரு 5 years. என்ஜிஓ ஹாஸ்டல். கொச்சின்லயா? மேம் நாங்க அங்க டிஃபென்ஸ்ல தான் ஒர்க் பண்ணிருந்தோம். என்பிஓ நேவல் பேஸ் இருக்குல்ல மேம். ஹஸ்பண்ட் என்னவா இருக்காரு? ஒரு டிஃபென்ஸ்ல இருக்காரு. ஆமா மேம். அங்க நீர்மூழ்கி கப்பல்லாம் இருக்கு மேம். அந்த இதுல ஒர்க் பண்ணிட்டு. ஆமா. இந்த ஃபோர்ட் கொச்சியா? ஆமா மேம். அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. சென்னை நாங்க இங்க வந்துட்டோம். இங்க சென்னை டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்க வந்துட்டோம் நாங்க. அதனால இப்ப சென்னையிலே செட்டில் ஆயிட்டோம். ஆவடியில இருக்கோம். அப்படியா? மேம் ஒரு வாட்டி
ஃபாதரை பார்த்தேன். ம் அவரு ஆவடியில தான் இருக்காரு. அவர் போய் அவர் கேட்டாரு, நிக்சன் என்ன பண்றாருன்னு கேட்டேன். ஒர்க் பண்றாங்க. முதல்ல உங்களை தான் கேட்டேன். நான் பாத்தீங்களா ஃபேமிலி ரூம் எப்படி நல்ல ம் சூப்பர் ம் ம் போனோடனே அவர் கேக்குது, நான் ஒரு விசித்ரா மேமோட பெரிய ஃபேன் அப்படின்னு. ஓ இவ்வளவு சின்ன பொண்ணா இருக்கே அப்படின்றாரு. இல்ல ஆமா எல்லாரும் மம்மி மம்மின்னு கூப்பிட்டு எல்லாரும் அப்படி ஆயிடுச்சு. மேம் நான் உங்களை எப்பவுமே ரெஸ்பெக்ட் பண்ணி மதிப்பேன். உங்களுக்கு ஒரு போட்டோ ஃப்ரேம் அனுப்பிச்சேன் மேம். உங்களுக்கு வந்துதா? போட்டோ ஃப்ரேமா? ஆமா மேம். ஐராய்ட்டு கொடுத்து அனுப்பிச்சேன். வந்துச்சா? போட்டோ ஃப்ரேம் என்ன போட்டோ இருந்துச்சா இல்ல வெறும் ஃப்ரேமா? கிளாஸ் மேம், ஹைட்ராலிக் கிளாஸ் போட்டோ அது. அவங்க ஆக்சுவலா ஏதோ ஒண்ணு வந்து எனக்கு கொரியர் அனுப்பணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல உங்ககிட்ட பிபி கொண்டாட்டத்துல கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதான் அது உங்களுக்கு அனுப்பிச்சேன். ஃபேன்ஸ் மீட் வரதுக்காக ரெடி ஆயிட்டு இருந்தேன். அப்பதான் குழந்தைக்கு எக்ஸாம் வந்துருச்சு பொண்ணுக்கு. முடியல. ஆக்சுவலா ஏதோ நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. நான் ஆக்சுவலா சென்னையில இல்லாம இருந்தேன். நான் என்ன கொஞ்சம் மீட் பண்ண முடியாம இருந்தது கொஞ்ச நாள். நான் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். ஸோ என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள ஒருத்தவங்களா நினைக்கிறோம் மேம் நாங்க. ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூமா தேங்க்யூ. நிஜமா மேம், நான் அதான் அட்மையர் பண்ணதே உங்ககிட்ட. ஒரு வாட்டி ஒரு எபிசோடு பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவேன், அப்பா தலைவி இருந்தாலும் மேம் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க மெசேஜ் பண்ணிட்டே இருப்பேன் இன்ஸ்டாகிராம்ல. ஸ்டார்டிங்ல சரி இவங்க 2 வாரத்துல போயிட போறாங்கன்னு நினைச்சுதான் நான் பார்த்தேனே. அழுதிங்களோ இல்லையோ, நான் அழுத தேம்பி அழுத. அதனால அப்பப்ப உங்களுக்கு ஒரு மெசேஜ் தட்டி விடுவேன். ஆமா நான் பார்த்தேன். ஆக்சுவலி நான் பார்க்கும்போது நான் ரிப்ளை பண்றது. நானு கரெக்ட்டா உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டே இருந்தா அப்புறம் அந்த எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குமா? அதனால தான் நான் கொஞ்சம் யோசிக்கிறது. கரெக்ட் மேம். அது எதோ சொல்றேன். மேம் எப்பவுமே ரிப்ளை எல்லாம் கரெக்ட்டா பண்ணுவாங்க. பண்ண வேண்டிய நேரத்துல பண்ணுவாங்க. சும்மா பண்ணா அவங்களுக்கும் அப்புறம் அது கரெக்ட்டா அது உங்களுக்கு வந்து பண்ணணும். ஒரு தடவை பண்ணலன்னா அப்புறமா ஏமாற்றமாகும். அதனால தான். வேற ஒண்ணும் இல்ல. ஆனா நீங்க யாரெல்லாம் என்ன மெசேஜ் அனுப்புறீங்களோ, ஒண்ணு விடாம பார்ப்பேன் நான் எல்லாமே. எல்லாருக்குமே சொல்லுவேன். மேம் எல்லாரையும் பார்ப்பாங்க. யாரையும் மிஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் எப்பவுமே. எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். நீங்க கவலைப்படாதீங்க. ரிப்ளை பண்ணுவோம் ஒரு நாள். கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க எல்லாம் அனுப்புற கமெண்ட்ஸ் இதெல்லாமே நான் பார்ப்பேன். போஸ்ட் பண்றது இதெல்லாமே பார்ப்பேன். எப்ப மேம் உங்களை பார்ப்போம் நாங்க? எல்லாரும் பேசணும். அதான் திரும்ப நாங்க வந்து ஒரு ஏதாவது வீடியோஸ்லாம் பண்ணணும். அதான் யோசிச்சுட்டு இருக்கோம். பண்ண போறோம். சீக்கிரம் பண்ணலாம். நல்லா இருக்கு. மீட் பண்ணலாம் ஒரு தடவை. எல்லாரும் பேசலாம். பாய் மேம். லவ் யூ மேம். வேற யாரு? தேங்க்யூமா. லவ் யூ. மம்மி எப்படி இருக்கீங்க? இது யாரு பேசுறது? பேர் சொல்லுங்க. பார்கவி. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்குமா. சொல்லுமா. மம்மி எடிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆமா நீ நல்லா எடிட் பண்ற பார்த்தேன் நானு. எப்படி எடிட்டிங் கத்துக்கிட்டியா இல்ல நீயாவே எக்ஸ்ப்ளோர் பண்றியா? நான் எதுவும் கத்துக்கல மம்மி. மார்ச் 7th பர்த்டே அன்னைக்கு ஃபர்ஸ்ட் 2 எடிட் போட்டேன். நீங்க ஷேர் பண்ணீங்க. அதுல இருந்து நானே லேர்ன் பண்ணிட்டு அப்படியே கத்துக்கிட்டேன். ஃபுல்லா நானே பண்ணிட்டேன். நான் வந்து MBA கோல்ட் மெடலிஸ்ட். MBA கோல்ட் மெடலிஸ்டா? அதுக்கப்புறம் HR ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து 3 months ஒரு சின்ன இன்ஜுரி ஆனங்காட்டி வீட்ல ரெஸ்ட்ல இருக்கேன். இப்போ மறுபடியும் ரெக்கவர் ஆயிட்டேன். ஜாப் போறேன் மறுபடியும். அப்படியா? வெரி குட். நல்ல அந்த டைம் எடிட்ஸ். ஃபுல்லா உங்களுக்கு எடிட்டிங் கத்துக்கிட்டேன் நான். ஆமா நீ என்ன காப்பாத்திட்டேன். எனக்கு போஸ்ட் பண்றதுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. நீ ஏதாவது எடிட் பண்ணி போடுவியா? அத உடனே ஷேர் பண்ணி நான் நேத்து நினைச்சேங்க மம்மி, நீங்க சொன்னீங்கல்ல ஒரு காலேஜ் பட்டாளம்ல ஒண்ணு பண்ணீங்கல்ல. ஆமா அத பண்ணலான்னு பார்த்தேன். அடங்கொய்யாலேன்னு வேண்டான்னு விட்டுட்டேன். எங்க அம்மா வேற அப்பப்போ வந்து பாக்குறாங்க. நான் இதை போட்டா என்ன வந்ததுன்னு நான் கம்மன் இருந்துட்டேன். முதல்ல எங்க அம்மா என்னை கொல்லிவாய் பிசாசுன்னு கூப்பிடுறாங்க. சொல்லலாம். என்னதானே நீ எடிட் பண்ணி போடுற? அவங்களுக்கு என்ன பிரச்சனை? பொசசிவ்னஸ் மம்மி, பொசசிவ்னஸ்.
சரி சரி எல்லாருக்கும் பொசசிவ் அதிகமா எல்லாரும் பொசசிவா இருந்தாதான் அது நியாயமா இருக்கு. அப்புறம் எனக்கு யார்தான் எடிட் பண்ணி கொடுக்கறது? நான் பண்ணுவேன் மம்மி, ரெகுலரா பண்றேன். நீ பண்ணி அனுப்பிச்சிருமா. நீ முடியலம்மா, எனக்கு இந்த போஸ்ட் என்னத்த போடுறதுன்னே எனக்கு தெரியல. நான் வேற இந்த ஓட்டு வேற போடலையா? நேத்து எல்லாரும் வேற வேற வந்து எல்லாரும் சொன்னாங்க மம்மி, மம்மிக்கு கொச்சின்ல நான் ஓட்டு இருக்கேன்ல, அனுப்புங்க அப்படின்னு சொல்லி. கொச்சின்ல இருந்தாக்க எப்படிமா ஓட்டு போட முடியுமா நானு? நேத்துதான் மம்மி யோசிச்சேன், தரைய துடைக்கணும், அதை பண்ணலாமா, என்ன பண்ணலான்னு டொய்யன்னு கண்ணு மேல போயிரும். இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன், ஸ்பேஸ்ல சொல்லிட்டு இருந்தேன், எல்லா சிஸ்டர்ஸ் கிட்டயும் சொல்லிட்டு இருந்தேன். சரி பண்ணிடு. அப்புறம் மறுபடியும் யோசிச்சேன், டான்ஸ் போட்டு தெறிக்க விட்டுடலாமான்ட்டு. அப்புறம் அந்த ஒரு அருவாள் வச்சுட்டு ஒண்ணு பண்ணீங்கல்ல, எனக்கு நைட் தூக்கமே வரலைங்க மம்மி. திடீர்னு எந்திரிச்சு நைட் வெளியே போறேன், எனக்கு அருவாளோட நிக்கிறீங்க மாதிரி இருக்கு எனக்கு. அருவாளோடயா? அந்த ராசாத்தி சீரியல் சொல்றேன், நான் அவனை பயமுறுத்துறேன். அப்போ ராசாத்தி சீரியல் ரெடி பண்ணிருந்தேங்க மம்மி, நீங்க அருவாளோட ஷோ பண்ணீங்களா? ஆமா. ஐயோ, அது ரொம்ப டெரரா இருக்கும். அதுல அந்த கண்ணு இருக்கு பாருங்க அம்மா, நான் நைட்டு தூங்கவே நீ இல்லைங்க. அதெல்லாம் எடிட் பண்றது நடுராத்திரில எல்லாம் எடிட் பண்ணாத, என்ன விடிகாத்தால பண்ணு. நைட் பண்ணாதாங்க மம்மி எங்க அம்மா பார்க்க மாட்டாங்க. அப்படியா? சரி. ஓகே. பெயிண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க மம்மி? நான் அனுப்புன பெயிண்டிங் உங்களுக்கு பிரசன்ட் பண்றேன். நல்லா இருக்கு. பெயிண்டிங்லாம் நல்லா இருக்கு. பட் வாட் இஸ் யுவர் வொர்க்? என்ன இப்ப வொர்க் பண்ண போற ஆக்சுவலா? உங்களுடைய ஹெச்ஆர் ரெஸ்யூம் போட்டிருக்கேங்க மம்மி. 2-3 இன்டர்வியூஸ் எல்லாம் நீ அட்டெண்ட் பண்ண போறேன் நெக்ஸ்ட் வீக்ல. ஏதாச்சும் ஜாப் கிடைச்சுனா நான் ஜாயின் பண்ணிடுவேன். பெயிண்டிங் வந்து நான் சும்மா வீட்ல 3 months இருக்கிறேன்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். பென்சில் ஸ்கெட்சிங் நல்லா பண்ணுவேன். பெயிண்டிங் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் 2 பெயிண்டிங்கே நல்லா வந்தங்காட்டி அதை அப்படியே கண்டினியூ பண்றேன். வீட்ல எல்லா இடத்துலயும் ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சிருக்காங்க. நான் பண்ணதெல்லாம். உங்களுக்கு எந்த பெயிண்டிங் மம்மி பிடிச்சிருக்கு? நான் கொரியர் பண்ணிட்டுறேன் உங்களுக்கு. எல்லா ஃபேன்ஸ் சார்பா என்னோட டோக்கன் ஆஃப் லவ் உங்களுக்கு. நான் பார்த்துட்டு ஒன்னு செலக்ட் பண்ணி நான் அனுப்புறேன் உனக்கு மெசேஜஸ். 4 அனுப்பிச்சிருக்கேங்க மம்மி உங்களுக்கு. நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நான் கொரியர் பண்ணிடுறேன். ஷூர். சரிங்க மம்மி. என்னோட நேம் வந்து பார்க்கவி. நான் திருப்பூர் என்னோட நேட்டிவ். அது தெரியும் எனக்கு. நான் உன் பேர் நான் டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கேன். சரிங்க மம்மி. சரி, எல்லாரும் வெயிட் பண்றாங்க மம்மி, நீங்க பேசுங்க. பை மம்மி. பை. ஹாய் விஜி. ஹாய். ஹாய். என் பேரு சபிதா. ஹாய். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? எங்க இருந்து நல்லா பேசுற? இருக்கேன் மேம். நான் குவைத்ல இருந்து பேசுறேன் மேம். உங்க தீவிர ரசிகை. உங்களுக்கு நிறைய சப்போர்ட் இங்க இருந்து நாங்க பண்ணிருக்கோம். குவைத்ல இருந்து பேசுறீங்களா? எப்படி இருக்காங்க இப்போ? துபாய் எல்லாம் ஒரு லெவல்ல இருக்குல்ல இப்ப? ஆமா மேம். துபாய் ஃபுல்லா ஃப்ளட் ஆயிடு. 2 days ரெயின்ல ஃப்ளட் தாங்க முடியல மேம். போன வருஷம் குவைத்ல இந்த மாதிரி இருந்தது. இப்ப வந்து குவைத் தப்பிச்சுக்கிச்சு. துபாய் ஃபுல்லா, அபுதாபி, ஷார்ஜா அந்த ஏரியா ஃபுல்லா இதாயிடுச்சு மேம். நிஜமாவே ஆர்டிபிஷியல் ரெயினா இல்ல வந்து எப்படி அது ஆச்சு? இல்ல இது மேம், இது ஐஸ், ஃபுல்லா ஐஸ் ரெயின் மேம். ஐஸ் ரெயின் தான். ஆனா ஆர்டிபிஷியலா பண்ணிருக்காங்களா இல்ல எப்படின்னு கேக்குறேன். இல்ல மேம், ஒரிஜினல் ஃபுல்லா ஃப்ளட் மேம். வந்து கார் எல்லாம் ஃபுல்லா உள்ள போயிடுச்சு மேம். இதெல்லாம் பிளாட் எல்லாம் இதாயிடுச்சு. அப்படியா? அது பார்த்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், ஷேரும் பண்ணேன். ஒரே பயங்கரமா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அப்பதான் நான் நினைச்சேன், ஐயோ இவ்வளவு ரொம்ப பெரிய பெரிய பில்டிங்ஸா இருக்குமே. அங்க மேல் மாடியில இருந்தது, லிஃப்ட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா அங்க இருந்து கீழே வரைக்கும் இறங்கி வருது, எவ்வளவு கஷ்டம். இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன்ல. ஆமா மேம், ரொம்ப கஷ்டம். ஆமா. பட் எப்படி வந்து கவர்மெண்ட் எல்லாம் ஃபுல்லா பாத்துக்கிட்டாங்களா? இமிடியேட்டா எல்லாம் கிளியர் பண்ணாங்களா? சேவ் பண்ணாங்களா? இல்ல, அவங்க ரொம்ப வாட்டரியா உள்ள ஃபுல்லா போயிடுச்சு மேம். அந்த கழுத்து வரையில இருக்கறனால அவங்களே லேட்டா தான் இது பண்றாங்க. ஏர்போர்ட் ஃபுல்லாவே உள்ள நுழைய விடாம ஃபுல்லா வாட்டர் ஆயிடுச்சு மேம். கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா கிளியர் பண்ணிடுவாங்க மேம். இங்க கவர்மெண்ட் நல்லா பண்ணுவாங்க மேம். எல்லா இதுமே வந்து உடனே ஸ்டெப் எடுத்துருவாங்க. பட் அந்த மழை பிடிச்சிருக்கா எல்லாருக்கும்? ஆனா சம்மர்ல பெய்யறனால டிஃபரெண்டா இருக்கு எங்களுக்கு. ஆனா நிறைய பேர் என்ஜாய் பண்றாங்கன்னு நினைக்கிறேன்ல இந்த மழைய. ஆமா. ஆனா கொஞ்சம் ஜாஸ்தியா வந்துருச்சு. பசங்களுக்கு லீவ் விட்டாங்கல்ல, அதனால ஜாலியா இருக்கு. எலக்ட்ரிசிட்டிலாம் இது மேம் ஃபுல்லா ஒர்க் ஆகுது மேம். எலக்ட்ரிசிட்டிலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. இங்க அவ்வளோக்கா எலக்ட்ரிசிட்டி போகாது மேம். அப்படியே போனாலும் ஒரு 3 ஸ்ட்ரீட்டுக்கு சேர்த்து வச்சு ஜெனரேட்டர் உடனே இது பண்ணிடுவாங்க மேம் கவர்மெண்ட். சூப்பர். அந்த விஷயத்துல நல்ல இதுதான். ஆமா மேம், கவர்மெண்ட் நல்லா இருக்கும் மேம். இங்க மெடிசினும் சரி, இதுவும் சரி நல்லா இருக்கும் மேம். எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டல்
ஹாஸ்பிட்டல் எல்லாமே. இல்ல ஆமா மேம். ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ் எல்லாம் இப்ப ரெஸ்கியூலாம் இமிடியேட்டா பண்ணிடுறாங்களா? ஆமா மாட்டி மேம். விட்டுறாங்களா? ஆமா, ஆனா அந்த இமீடியட்டா மாதிரி பண்ணுவாங்க. கார் எல்லாம் தான் தண்ணியில போயிருச்சுல்ல நிறைய. ஆமா, நிறைய போயிடுச்சு. எல்லாத்துக்கும் ஆமா. இன்சூரன்ஸ் இருக்கும்ல. இன்சூரன்ஸ் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. ஆமா. அவன் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் தான் போச்சு அவனோட இது நிலைமை. மேம் நான் ஒரு சிவில் இன்ஜினியர். எனக்கு வந்து 2 பசங்க. என் ஹஸ்பண்டும் சிவில் இன்ஜினியர், நானும் சிவில் இன்ஜினியர். 2 பசங்க. உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு நான் பிஹைண்ட் வுட்ஸ்ல ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன். ஐரா சிஸ்டர் மூலமா வந்து நீங்க பாத்துட்டீங்களான்னு தெரியல மேம். பாத்திருக்கீங்களா? நான் பாத்திருக்கேன். அதுல வந்து என் பையன் பேரு ரோஷன். ஆமா. ரோஷனுக்கு எப்போ பர்த்டே தெரியுமா? உங்க மார்ச் 7th தான். அப்படியா? ஆமா. ஓ சூப்பர். அதனால என்ன பண்றான் இப்போ? இப்ப வந்து 12th என்ன படிக்கிறான்? இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேத்ஸ் எடுத்திருக்காங்க. ஓ சூப்பர். பொண்ணு வந்து 6th படிக்கிறா. ஃபரா பேரு. அப்புறம் உங்க ரோஷனுக்கு ஒரு நான் கவிதை எழுதினேன் பர்த்டே. கவிதை எழுதி அத ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணேன். பட் ஆனா நீங்க பாக்கலன்னு நினைக்கிறேன். நானு இந்த ட்விட்டர்ல அவ்வளவு ஆக்டிவ் கிடையாது. இன்ஸ்டாகிராம்ல அந்த மாதிரி அனுப்புனீங்கன்னா நான் பாத்துருவேன். ஓகே மேம். இது வந்து இதே ரொம்ப நாள் கழிச்சு இப்ப இதுல ஸ்பேஸ்ல வரணுன்றதுக்காகவே இந்த அக்கவுண்ட் அப்படியே வச்சிட்டு இருக்கேன். ரெண்டாவது மேம் இந்த இது ட்விட்டர் வந்து எனக்கும் தெரியாது. நாங்க வந்து உங்களுக்காக அன்னைக்கு ஓபன் பண்ணோம். நீங்க அன்னைக்கு வரீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதனால வந்துட்டு நாங்க அன்னைக்கு மார்னிங் தான் ஓபன் பண்ணோம் வந்து. பட் ஆனா அன்னைக்கு எங்களால பேச முடியல. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்து மேம்கிட்ட பேச போறோம் காலையில இருந்து இருந்தோம். ஆனா அன்னைக்கு ஏதோ இஷ்யூ ஆச்சு, சரியாவே பண்ண முடியல. அந்த லிங்க் என்ன ப்ராப்ளம்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆமா மேம். அதுக்கப்புறமா ஃபுல்லா அக்கவுண்ட் எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்ல. ஆமா மேம். ஏதோ ஒரு சில பெர்மிஷன்ஸ் எல்லாம் கொடுக்காம இருந்ததுன்னு நினைக்கிறேன் செட்டிங்ஸ்ல. ஆமா மேம். அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இது கூட நான் அதனாலதான் முன்னாடியே சொல்லல, கொஞ்சம் முன்னாடி சொன்னேன். வேற ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்புறமா எல்லாரும் ஏமாந்துருவாங்களே அப்படின்ட்டு. நேத்து ஃபுல்லா உங்களை பத்தி தான் நாங்க வந்து கிட்டத்தட்ட 3:30 வரையிலும் பேசியிருக்கோம் வந்துட்டு ஃபுல்லா வந்து போட்டு பாத்தீங்கன்னா உங்களோட ஜிபில வந்து உங்களோட விளையாட்டு மட்டும் இல்ல உங்க சேட்டைகளையும் சேர்த்து நாங்க ரசிச்சிருக்கோம். அததான் நேத்து வந்து நாங்க சொல்லியிருக்கோம். மேம் எனக்கு ஒரு கொஸ்டின், எப்படி நீங்க வந்து பிபில இப்படி விளையாண்டீங்க? ஒவ்வொருத்தருக்கும் வந்து தக் அப்படியே வந்து சான்ஸே இல்ல மேம். நான் எப்பவுமே சொல்லும் போது சொல்லுவேன், எப்படி இப்படி தக் லைஃப் தலைவி வந்து இப்படி கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்ட்டு. அதுவும் இந்த வந்து எனக்கு அவ்வளவு இது ஏஜ் இல்ல மேம். வந்து நான் உங்க ஏஜ் வரும்போது இப்படி இருப்பேனா என்னன்னு தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா அவ்வளோ கேஷுவலா மேம் எல்லாத்தையும் வந்து டக்கு 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 டக்குன்னு பண்ணிட்டு போவீங்க பாத்தீங்களா? இதெல்லாம் சான்ஸே இல்ல மேம். அந்த மாதிரி ஒரு என்ஜாயபிளா பார்த்தேன் மேம் நான் பிபி வந்து. நீங்க இருக்கிற வரையும் பார்த்தேன். நீங்க எப்ப எவிக்ட் ஆனீங்களோ அன்னைக்கு பார்க்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு பார்க்கவே இல்ல. அதுக்கப்புறம் நீங்க ரீஎன்ட்ரி வந்தீங்க பாத்தீங்களா? வந்து அந்த இடத்துல நீங்க நிக்சனை வந்து யாரதுன்னு கேட்டீங்க பாத்தீங்களா? அந்த இடத்துல நாங்க இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு எங்களுக்கு. நீங்க எங்களை இருக்கிற மாதிரி அவ்வளோ இதா இருந்தது. அதுக்கப்புறம் நீங்க திரும்ப வெளியே போயிட்டீங்களா கெஸ்டா வந்துட்டு. அதுக்கப்புறம் நாங்க ஃபினாலே கூட பாக்கல. இல்ல அது வந்து நான் ஒன்னும் அதுக்காக ஒரு பிளான்டெல்லாம் ஒன்னும் போகல. கேம் விஷயங்கள் கொஞ்சம் வந்து மைண்ட்ல இருந்தது. பட் யதார்த்தமா வீட்ல இப்ப எப்படி பேசுற அதே மாதிரி இருந்தேன். அவ்வளவுதான். வேற மாதிரி இருக்க தெரியாது எனக்கு. அவ்வளவு பிளான்டா பண்ண தெரியாது எனக்கு. எப்படி இருக்கணும்னு நினைச்சேன்னா அதே மாதிரி இருந்தேன். அவ்வளவுதான். கரெக்ட் மேம். அதனாலதான் மேம் வந்து உங்க பக்கத்துல நாங்க எல்லாரும் வந்து வந்துட்டோம். வந்து அவ்வளோ ஒரு அட்மையரா ஒரு இன்ஸ்பைரிங்கா வந்து எங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் உங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கிட்டது உங்களோட போல்டு ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டபன் இந்த கேரக்டர் எடுத்துக்கிட்டேன். இது விஷயம் கரெக்ட்னா இதை பண்ணிதான் ஆவேன் அப்படின்ட்டு நீங்க கத்து கொடுத்துருக்கீங்க. அதை வந்து என் லைஃப் பூரா நான் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எடுத்திருக்கேன் மேம். கண்டிப்பாமா. தேங்க்யூ சோ மச்டா. தேங்க்யூ. ஏன்னா வெளியில போல்டா பேசுவேன், உள்ள பாத்தீங்கன்னா பயங்கர எமோஷனல் பர்சன் நானு. பட் ஆனா இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் இனிமே நம்ம எதுக்கும் அழுக கூடாது, பயங்கர இதா இருக்கணும். நம்ம விச்சு மேம் எப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு பாத்துட்டு வந்து நான் ஃபாலோ பண்றேன். அதான் என் பசங்களுக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் மேம். ரொம்ப ஹாப்பியா இருக்கும் மேம் உங்கள்ட்ட பேசுனது. நல்லா தைரியமா ஜாலியா இருங்க.
ஆ. நீங்க இன்னொன்னு ஞாபகம் பிஹைண்ட் வுட்ஸ்ல வந்து காலிசிஸ் வந்து இது பண்ணும்போது நானும் என் ஃப்ரெண்டு சுபாவும் வந்து உங்கள்ட்ட பேசணும். அப்ப ஹாய் சுபாஷினி, ஹாய் சபிதான்னு நீங்க சொன்னீங்க. அந்த ஒரு 2 செகண்ட பார்த்தா மேம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நீங்க கேட்கும்போது நல்லா இருக்கோன்னு சொல்ல வரல மேம். அவ்வளவு சிரிப்பா இருந்தது உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு. ஐயோ அந்த கோஸ் பம்ப்ஸ் ஐயோ விச்சு மேம் எங்கிட்ட பேசிட்டாங்க ஹாய்ன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு இதா இருந்திருக்கு. இன்னைக்கு இவ்வளவு நேரம் பேசினதை என் லைஃப் லாங் மறக்கவே முடியாது மேம். அவ்வளவு ஹாப்பியா இருக்கு மேம் எனக்கு. தேங்க்யூமா. தேங்க்யூடா. தேங்க்யூ. சாஜி சார், ரோஷன், லட்டு குட்டி எல்லாத்தையும் கேட்டதா சொல்லுங்க மேம். எல்லாத்தையும் சொல்றேன். எல்லாரையும் கேட்டதா சொல்றேன். தேங்க்யூ மேம். நீங்களும் வந்து என்னோட ரோஷனுக்கும் ஃபராக்கும் ஒரு விஷ் பண்ணுங்க மேம். அவங்க ஸ்டடீஸ்ல நல்லா வரணும்னு. கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க நல்லாதான் படிப்பாங்க. மார்ச் 7th பிறந்திருக்கான் அவன். தெரிஞ்சுக்கோ. மார்ச் 7th பிரில்லியன்ட் ஸ்ட்ராங் ஸ்ட்ரகிளா இருக்கான். அவனுக்கு சொல்லவே வேணாம். அவன் சூப்பரா பண்ணுவான். ஓகே. தேங்க்யூ மேம். எனக்கு 12th எழுத போறான். அதனால நல்லா விஷ் பண்ணிட்டு அப்புறம் என் பொண்ணு வந்து மே 22nd அவளுக்கு பர்த்டே. எனக்கு 23rd வந்து ஆனிவர்சரி. ஓ ஹாப்பி ஆனிவர்சரி. அட்வான்ஸ் ஹாப்பி ஆனிவர்சரி. அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் சொல்லிடுங்க டாக்டருக்கு. தேங்க்யூ மேம். இது எக்ஸாமுக்கு கிளம்பி போகும்போது மட்டும் எதுவும் டென்ஷன் பண்ணாம அனுப்புன ரோஷனை. ஓகே மேம். ஓகே மேம். தேங்க்யூ. ஓகே ரைட். ஓகே மேம். தேங்க்யூ மேம். எல்லாரும் பேசுறோம். பாய் மேம். பாய். ஹாய்மா, நான் ஜெயஸ்ரீ லவ் யூ சொல்லுங்க மேம். ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு தடவை லவ் யூ சொல்லுங்க. சபிதா லவ் யூன்னு சொல்லுங்க. சபிதா லவ் யூ. சபிதா லவ் யூ லவ் யூ லவ் யூ. தேங்க்யூ விச்சு மேம். லவ் யூ டூ மேம். லவ் யூ. பை. ஜெயஸ்ரீ ஃபர்ஸ்ட் பேசினேன்ல, நான் ஒன்னே ஒன்று வந்து இது பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இன்ஸ்டால என்னோட ப்ரைவேட் அக்கௌண்ட்னால எனக்கு உங்க எடிட்ஸ் எல்லாம் எனக்கு போஸ்டா போட முடியல. நீங்க ரெக்வஸ்ட் மட்டும் அக்செப்ட் பண்ணினா நான் உங்களுக்கு டிஎம் பண்ணி விடுவேன் நான் பண்ண எடிட்ஸ் எல்லாம். ஓகே 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 ஓகே. ஜெயஸ்ரீமா. ஜெயஸ்ரீ. ஓகேம்மா. கண்டிப்பா கண்டிப்பா பண்றோம். எப்படி இருக்கீங்க? ஹாய். நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். உங்களை ஃபேன் மீட்லயும் பார்த்தேன், பிபி கொண்டாட்டத்தையும் பார்த்தேன், ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்லயும் பேசிட்டேன். நீங்க பேச வேணாம்னு நினைச்சேன், பட் நான் ஒரு சிலருக்காக பேசணும், அதுக்காக தான் நான் ஸ்பீக்கர் வாங்கினேன். என் மேல ஏதாவது உங்களுக்கு கோவம் இருந்தா கூட மன்னிச்சுக்கோங்க. என்ன பண்ணாலும் அது உங்களுக்காக தான் பண்ணிருப்போம். சரியா? நீ அண்டர் வேர்ல்டு டான் மாதிரி ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். ஓய் நீ டான் மாதிரி ஆயிட்டே போல இருக்குதே நீ. ஆமா, அப்படி இருந்தாதான் மேம் இது சர்வே பண்ண முடியும் இங்க. சரி நீ எனக்கு பாடி கார்டா வந்துரு பேசாம. அப்படிதான் இப்பவே அப்படிதான் இருக்கும். உங்ககிட்ட யாருமே எங்களை தாண்டிதான் வரணும். உங்களை யாராவது தொட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, எங்களை தாண்டி தான் மம்மி அவங்களே அவங்களுக்கு எடிட் போட்டுக்குவாங்க. மம்மி இனிதானே பாக்க போறேன் காளியோட ஆட்டத்தை அப்படின்னு போடுவாங்க. நைட் 2 மணிக்கு நான் எடிட் போட்டிருப்பேன், இவங்க இவங்களுக்கே போட்டுக்குவாங்க. நான் உங்களுக்கு போட்டிருந்தா இவங்க இவங்களுக்கு போட்டுக்குவாங்க. ஆமா, டச் பண்ண கூடாது. ஆமா ஆமா. ஏன்னா நாங்க வந்து நீங்க உள்ள இருக்கும்போது அவ்வளவு லவ் அண்ட் சப்போர்ட் பண்ணிருக்கோம். உங்களுக்காக பயங்கரமா ஃபைட் பண்ணிருக்கோம். சப்போர்ட்ன்றது வந்து உங்களுக்காக நாங்க எடிட்ஸ் போடுறது எங்களை லவ் காட்டுறது மட்டும் இல்ல. உங்களை யாராவது தப்பா பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட விட்டு கொடுத்துட்டு வர முடியாதுல்ல, அதுக்காக தான். அதனால வந்து கை வச்சு பாருடான்ற மாதிரி முன்னாடி வந்து நின்னுக்கும், எங்களை தாண்டி தாண்ட தரணும் அப்படின்ட்டு. வேற எதுக்காக படைத்தளபதி மாதிரி அவங்க கூட நாங்களும் இருந்திருக்கோம். நானு, சுபாஷ், மோனிகா, துர்கா எல்லாரும் படைத்தளபதி மாதிரி உள்ள போயிடுவோம் மேம். ஏதாவது யாரு என்ன பேசுறீங்க எங்க விச்சுமாவன்னு இது சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது மேம். ஒரு ஸ்பேஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, அங்க போய் வந்து உங்களுக்கு பேசும்போது ஸ்பீக்கரை கட் பண்ணிடுவாங்க, ஸ்பீக்கரே கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. நிறைய இடத்துல ஸ்பீக்கர் கொடுக்காம அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஆமா, டிவி டைம்ல நிறைய பேர் போய் ஃபைட் பண்ணிருக்கேன். நம்ம சுரேஷ் தாத்தாட்ட பேசியிருக்கேன் நான். சேனல்ல யூடியூப் சேனல் வச்சு செய்வாங்க. ஆமா ஆமா. அவர்கிட்டயே சண்டை போட்டிருக்கோம். நான் வந்து அவர் லைவ் பார்க்கும்போது கமெண்ட்ஸ் போடுவேன். அனானிமஸா கேட்டுன்னு இருப்பாரு அவர். என்ன அவர்கிட்ட சண்டை போட்டிருக்கேன், அவரை கூப்பிட்டுருக்கேன். நாங்க விச்சுமாக்குன்னு சொல்லி ஸ்பேஸ் போட்டுட்டு இருக்கோம். நிறைய பேர் எங்க ஸ்பேஸுக்கு வந்து விச்சுமாக்குன்னு ஒருத்தவங்க ஸ்பேஸ் போடுறாங்க. நாங்க அப்பதான் லாஸ்டா 2 வாரம் போட்டுட்டு இருந்தோம். விச்சுமாக்குன்னு ஸ்பேஸ் போடுறாங்க பேசுறாங்கன்றது நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க வந்தீங்கன்னா உங்களை பார்த்து நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அவர் இந்த வாரம் வரேன்னு சொல்லியிருந்தாரு. அன்னைக்கு மறுநாள் நீங்க வெயிட் ஆயிட்டீங்க. அன்னைக்கு வந்து ட்விட்டரை விட்டு போயிட்டு ஒரு 2-3 நாள் ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆகல, கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டோம். இன்னைக்கு வரைக்கும் என்னால அது ஜீரணிக்கவே முடியல.
இப்ப வேற யாராவது மைக் அப்படியா? வச்சிருந்தீங்கன்னா மியூட் போடுங்கப்பா, எக்கோ அடிக்குது. ஜெயா சிஸ்டர் நீங்க போடுங்க மியூட். ஜெயா ம். சிஸ்டர் உங்க ஸ்பீக்கர் மியூட் போடுங்கப்பா, எக்கோ அடிக்குது. அந்த மாதிரி வந்து ம். நீங்க வெளியில போயிட்டீங்கன்னு அந்த அந்த இதை பார்த்ததே என்னால இன்னும் கூட அந்த அதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியல. அந்த சீனை கூட இன்னைக்கும் நான் பார்க்க மாட்டேன். அதுக்கப்புறம் நான் பிபிஏ ஓபன் பண்ணல. நீங்க திரும்ப ரீஎன்ட்ரி ஆகுறப்ப பார்த்தேன், அதோட திரும்ப பார்க்கல. ஏதாவது இந்த குட்டி குட்டி கிளிப்ஸ் வந்தது மட்டும் தான் பார்த்திருப்போம். உங்க மேல வந்து அவ்வளோ லவ், எங்களை வந்து உங்ககிட்ட பாக்குறோம் நாங்க. அதனாலதான் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது எங்களுக்கு வந்த மாதிரி நாங்க நினைச்சிட்டு எல்லாத்தையும் ஃபைட் பண்றது, உங்களுக்காகவே பேசுறது. இன்னைக்கும் அந்த ஃபேன்ஸ் வந்து போயிடக்கூடாது. அவ்வளவு சப்போர்ட் இருந்துச்சு உங்களுக்கு. எப்பயுமே நீங்க ஃபர்ஸ்ட் இடத்துல இருப்பீங்க. அர்ச்சனாக்கு அடுத்து நீங்க தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்தீங்க. எப்பயுமே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருப்பீங்க. அவ்வளவு பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு வந்து ஒரு இது கிடைச்சிருச்சு. நான் விச்சுமாவை பார்த்துட்டேன், பேசிட்டேன். என்னை யாருன்னு விச்சுமாவுக்கு தெரியும், எனக்கு கிடைச்சிருச்சு. நிறைய பேருக்கு உங்களை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து உங்களுக்கும் தெரியல, திரும்ப அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியல. அதுக்காக தான் நாங்க அதை விடாம பேசிக்கிட்டு இருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் விச்சுமா ஃபேன்ஸ் எங்க இருக்காங்க நான் ஒவ்வொரு ஸ்பேஸா தேடுறப்போ அனுராதான்னு ஒரு சிஸ்டர் வந்து ஒரு ஸ்பேஸ்ல உங்களுக்காக சண்டை போட்டு வந்தாங்க. ஒரு 150 பேர் 500 பேர் 800 பேர் இருந்தாங்க அந்த ஸ்பேஸ்ல. பயங்கரமா சண்டை ஓ. போட்டு வந்தாங்க. அவங்கள ஃபாலோ ம். பண்ணி அப்புறம் ஒவ்வொருத்தரையா ரிக்வெஸ்ட் பண்ணி நான் இந்த குரூப்ல சேர்ந்தேன். விச்சுமா குரூப்ல சேர்ந்து நாங்க நிறைய பேர் ம். சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஸ்பேஸ் போட்டது வந்து சுப்பிரமணியன் ஒரு ப்ரோவும் மகான் ஒரு சிஸ்டரும் போட்டிருந்தாங்க. அப்புறம் பிங்க் எலிபென்ட், அப்புறம் பிபிசி சிஸ்டர் நிறைய பேர் வந்து ஸ்பேஸ் போட்டாங்க. நாங்க வந்து விடிய விடிய பேசுவோம் உங்களுக்காக. அப்போ வந்து இந்த சுப்பிரமணிய ப்ரோ வந்து பேசவே மாட்டாங்க. ஆனா 24 hours ஸ்பேஸ் போட்டாலும் கோவஸ்டா இருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க பேசினது கிடையாது. அவங்க ஆனா பண்ணான்னு கூட எங்களுக்கு தெரியாது. அந்த ம். மாதிரி வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. மகான் ஒரு சிஸ்டரும் அதேதான். நீங்க வெளியில போனதும் அவங்க உடம்பு சரியில்லாம படுத்துட்டாங்க. அதோட வரவே இல்லை, எந்த போஸ்ட்டுமே போடவே இல்லை. நிறைய பேர் நீங்க ஐயோ. போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்க, அவங்க ஐடியா டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. அந்த அனுராதா சிஸ்டரும் ம். அதோட போயிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நீங்க ம். வெளியில போனது ஜீர்ணிக்கவே முடியல, அவங்களால போயிட்டாங்க. இன்னொரு விஷயம், ம். கீழே நீலான்னு இந்த ஒரு சிஸ்டர் இருக்காங்க. பர்சன் கூட நான் ஒரு பர்சன் சொல்றேன், ஸ்மைல் அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க ஆஹ் யாராவது ஸ்பேஸ்ல ஈவன் விச்சுமா ஃபேன்ஸே இவங்க இப்படி பேசினது தப்புன்னு சொன்னா போதும், சண்டைக்கு வந்து செம்ம எமோஷனல் டைப். அவங்க அவங்க வந்து நீங்க எவிக்ட் ஆயிருவீங்கன்னு சொல்லி உங்களை தப்பா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸுக்கே வரல. நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு குரூப்பே வேணாம், அவங்க விச்சுமாவை பத்தி நீங்க தப்பா யாருமே பேசக்கூடாது அப்படின்ட்டு இருந்தாங்க. அப்புறம் ம். ஆனியன் ப்ரோ அவர் பயங்கரமா சப்போர்ட் பண்ணாரு, நிறைய வீடியோஸ் கலெக்ட் பண்ணாரு. இவங்க ரெண்டு பேத்தையும் சொல்லணும்னு தோணுச்சு. ம். ராம்பால் அப்புறம் ரொம்ப இன்னொரு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாரும் எனக்காக சண்டை போட்டதுக்கு. சிஸ்டர் கீழே பயங்கரமா சுபான்னு ஒரு சிஸ்டர் யூடியூப்ல இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு ஸ்பீக்கர் கொடுங்க. அப்புறம் நீலான்னு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்களாம் ஒரு வாரம் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் போய் படுத்துட்டாங்க. பிபிக்கு கூட வந்திருந்தாங்க, ஃபேன் மீட்டுக்கு வந்திருந்தாங்க பிரியாணி முடிச்சுட்டு. அவங்களும் உங்கள்கிட்ட பேசணுன்றாங்க, ஸ்பீக்கர் கொடுங்க. அவங்க எல்லாம் எங்க கேங் மேம். நாங்க யூடியூப்ல உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் மேம். வந்துட்டு சுபா, நானு, சபிதா, காலிஸ், மோனிகா, துர்கான்னு ஏதாவது ஒன்னா உடனே இறங்கிருவோம் மேம். எங்க அருவாள் எங்க, யாரு பேசுறது விச்சுமாவ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இது பண்ணிருக்கோம் மேம். நாங்க ஃபுல்லா வந்து நீங்க மம்மி நிறைய பாத்தீங்கன்னா பேர் எல்லாத்தையும் வெயிட் வச்சு பண்றாங்க. செய்வாங்க, நான் வச்சு வந்து சொல்ல செய்வாங்க வந்ததை மம்மி ரெண்டு அவங்க. சொல்லிட்டு போயிடுறேன். நிறைய பேர் வெயிட் பண்றாங்க, என் மேல காண்ட்ல இருப்பாங்க. ஏற்கனவே எத்தனை தடவை தான்டா பேசுவீங்கன்றாங்க. நான் முக்கியமா சொல்ல வந்தது வந்து மத்த ஃபேன்ஸை பத்தி சொல்ல வந்ததுதான். பிரபா சிஸ்டர் வந்து அங்க வந்திருந்தாங்க பிபிக்கு. கும்பகோணத்துல இருந்து வந்தாங்க, 7-8 மணி நேரம் டிராவல் பண்ணி. உங்களுக்கு பட்டுப்புடவை கிஃப்ட் கொடுத்திருந்தாங்க. அப்புறம் வந்து உங்க பேருக்கு வெஜ்ஜுமா ஒரே ஒரு நிமிஷம், நீங்க ஒரே ஒரு ஐரா பேசுறேன், ஒரே ஒரு ஆ. சின்ன கிளாரிபிகேஷன் நீங்க பண்ணிடுங்க. நான் வந்து உங்களை வந்து யார்கிட்டயும் பேச வேண்டாம்னு தடுக்கிறேன்னா, நான் வந்து இவங்கள பத்திலாம் உங்ககிட்ட சொல்லல அப்படின்னு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. நீங்க ஜஸ்ட் இங்க எல்லாருக்கும் கிளாரிஃபை பண்ணிடுங்க. எப்பவாவது ஒரு டைம் நான் யார பத்தியாவது தப்பா பேசியிருப்பேனா இல்ல இவங்க இல்ல கிட்ட? இப்போ ஐரா எப்போ இல்லைன்னாக்கா நான் இந்த எக்ஸ்பேஸே வந்திருக்கவே மாட்டேன். நான் இதை பத்தியே எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜீரோ நாலேஜ். அவங்க தான் வந்து ஷீ ரீச்ட் மீ. ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது பத்தி எனக்கு நல்லா தெரியும். யாருக்கிட்டயும் பேச வேணாம்லாம் நான் ஒன்றும் சொல்லலை. நான் தான் கொஞ்சம் வந்து பிக் பாஸ்ல இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் டைட் டைட் இத வச்சு ஷெட்யூல்னு என்ன சொல்ல. கம்ப்ளைண்ட் பண்ணி என்கிட்டயே யாரும் பேச மாட்டேன்னு சொல்றாங்க. நான் தான் உங்களை வந்து எல்லார்கிட்ட இருந்தும் பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஸ்பேஸ்க்கு வராம நான் தடுக்கிறேன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. மூச்சு விடாம எல்லாரும் பேசுறதுக்கு காரணம் ஏதோ நான் தான் அவங்க கிட்ட இருந்து எல்லாரையும் பிரிக்கிறேன் அப்படின்னு. உங்ககிட்ட எத்தனை பேரோட நேம்ஸை நான் சொல்லியிருக்கேன், எவ்வளவு அது வீடியோஸ் ஏங்க அந்த மாதிரி நினைக்கிறீங்க? அதான் இப்போ இப்போ அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க, அவங்க என்னையே மதிக்கிறது இல்லைங்க இப்போ. ஐயோ அம்மா விஜயமா, என்னப்பா நீங்களே இப்படி சொல்றீங்க? அப்படிலாம் சொல்லவே சொல்லாதீங்க please. ஏய், சும்மா ஏதாவது சொல்லாத. என்ன சொன்னாங்களாம்? போய் வீடு கல்யாணம் செட்டில் பண்ணியா இல்லையா? ஆகிறதுக்காக தான் வெயிட் பண்ணேன். இப்ப வீடு செட்டில் ஆன அந்த உடனே கதையெல்லாம் வேண்டாம். நீ நீ வந்து சொல்லாம கல்யாணம் பண்ணிட்ட. நான் ரொம்ப அப்செட்டா இருக்கேன். ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ், நீங்க பேஸ்ல வந்து இப்படி சொல்றீங்க. தனியா கூட என்ன திட்டுங்க ப்ளீஸ். ஆ?
தனியா கூட என்ன திட்டுங்க இப்படி ஸ்பேஸ்ல வந்து சொல்றீங்க. ஸ்பேஸ்ல காமனா எல்லாருக்கும் தெரியற மாதிரி உன்னை திட்டினாதான் சரியா வரும். அப்புறம் ஒரே லவ் பேர்ட்ஸ் மாதிரி எந்த நேரம் போஸ்ட் போட்டுட்டு இருக்க. என்னோட போஸ்ட் ஒண்ணும் நீ போட மாட்டேன்ற. ஐயோ மம்மி லைவ்ல எல்லாத்தையும் சும்மா திட்டிட்டே இருக்காங்க மம்மி, அதையும் கேளுங்க. லைவ்ல நீங்க அவங்க எல்லாரும் என்ன வந்து திட்டுறாங்க, எவ்வளவு திட்டிருக்காங்க உங்ககிட்ட. நான் ஏதோ பிரிக்கிறேன் அப்படின்னு அவங்க எவ்வளவு சப்போர்ட் பண்ணி எல்லாரையும் பேசிருக்கேன். இன்னைக்கு ஸ்பேஸ் நீங்க வரணும், எல்லார பத்தியும் சொல்லணும் அப்படின்னு இங்க இருக்கிறவங்க நேம் எல்லாம் சொல்றேன். ஒருத்தர் கூட இங்க வந்து இப்ப உங்ககிட்ட கேட்க வேண்டியதானே, அதை கேட்காம தப்புதான் என்ன பத்தி பேசுறாங்க. யார பத்தியாவது நான் ஒரே ஒரு ஐராக்கா இருங்க. நான்லாம் இப்பதான் எக்ஸுக்கே வந்திருக்கேன். நிறைய பேர் பேசிருக்கு, அப்பெல்லாம் யாரும் பேசல. பேசுறவங்களுக்கு சொல்றேன். இருங்க இல்லக்கா, அப்படி அதான் விச்சுமா சொல்லிட்டாங்களா ஸ்டேட்மெண்ட் உங்களை, நீங்க அந்த மாதிரி சொல்லலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. பாசிட்டிவா பேசலாமே. ஐரா வந்து அந்த மாதிரி எல்லாம் எதுவும் என்கிட்ட எல்லாம் சொல்லல. அப்படி சொன்னாலும் கேக்குற கேரக்டரா நானு, எங்களுக்கு தெரியல என்ன பத்தி. தேங்க்யூ வச்சுமா. இந்த அவங்களுக்கு அது கூட புரியல, அதுக்குள்ள என்ன பத்தி தப்பா பேசி ஒரு பேர் போடுறாங்க. ஆனாலும் நீ வந்து ரொம்ப புருஷனதான் நினைச்சிட்டு இருக்கிற. நீ இப்ப என்கிட்ட எல்லாம் ஒண்ணும் பேசுறது கிடையாது. ஐயோ மம்மி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மம்மி, வீடு செட் பண்றதுக்காக கொஞ்சம். சரி விடு, பரவாயில்ல, அவ்வளவுதான். வீடு செட் பண்ணி முடிச்சு இனிமே நான் டெய்லி பேசுறேன். இல்ல டெய்லி பேசுறேன். நான் தான் உனக்கு ஹலோ அனுப்பிச்சேன், நீ எனக்கு அனுப்பல. சரி இருந்துட்டு போட்டோம் போ. ஒரு தடவை ப்ரோஜா பூ மாலை பண்ணிட்டு அப்புறம் நீ இன்னொரு பெரிய மாலை பண்ணி நீ கல்யாணம் பண்ணிட்ட. நீ மம்மி அப்படிலாம் இல்ல மம்மி, நிஜமா யார்கிட்டயுமே சொல்லல. கொஞ்சம் சொன்னா சிலதெல்லாம் நடக்க மாட்டேங்குதுன்னு கொஞ்சம் சர்ப்ரைஸா பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டு இப்ப வீடு செட்டில் பண்றதுல கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். இப்ப இனிமே ஃப்ரீ ஆயிட்டேன். இனிமே உடல் பொருள் ஆவி எல்லாம் உங்களுக்கு தான். அப்படியா? அது அவர் பக்கத்துல இருந்து கேட்டு இருக்காரு. அவர் விடுவார கேளு. சைலண்டா கேட்டுட்டு இருக்காரு. கேட்டுட்டு இருக்காரா? அவருக்கு நேர்ல ஒரு நாள் வச்சுக்கிறேன் நானு. உங்களுக்கு அப்புறம் தான் அவரு, நான் அவருக்கே நல்லா தெரியும், அதுல பிரச்சனை கிடையாது. அப்படி இருக்கட்டும், அந்த பயம் இருக்கட்டும், அவர்கிட்ட சொல்லி வை. அவருக்கு தெரியும் உங்களுக்கு அப்புறம் தான், அதனால தானே உங்களோட பர்மிஷன் கேட்டு நிக்கிறாரு. இப்ப கூட நீங்க ஏதாவது திட்டுவீங்கன்னா நீங்க வெயிட் பண்ண சொன்னீங்கல்ல, வெயிட் பண்ணலன்னு அவர் பயந்துட்டு வாயை திறக்க மாட்டேங்கிறார். சைலண்டா கேட்டுட்டு தான் இருக்காரு. அப்படியா? வாயை திறக்காத அந்த குழந்தைய கொஞ்சம் பேச சொல்லு பாப்போம். சும்மா யார்கிட்ட கதை விடுற நீ? ஓடி வந்து பேசிருப்பாப்ல. இல்ல இல்ல சரி விட்டுறேன் நானு, உனக்கு ரொம்ப ஓட்டல. விச்சுமா சாரி, நான் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஹாய் நிஷா. விச்சுமா என்னோட எடிட் எல்லாம் பாக்குறீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்கு. உன்னோட எடிட்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. தெரியுதா? இப்ப எல்லாம் நீங்க ஸ்டோரி பார்க்கவே மாட்டேன்றீங்க. ஆமா மம்மி, நான் அனுப்பிட்டே இருக்கேன், நீங்க பார்க்கவே அது மாட்டேங்கிறீங்க. ஒரு லாஸ்ட் ஒரு 1 வீக் 10 டேஸா எனக்கு கொஞ்சம் ஹெல்த், இந்த நீ பெயின் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால அவ்வளோ பார்த்து ஷேர் பண்றது கிடையாது. ஷேர் பண்ண வேணாம் விச்சுமா. நான் உங்ககிட்ட இது ட்விட்டர்ல நேத்து கூட சொல்லியிருந்தேன் ஸ்பேஸ்ல. நீங்க வந்து ஃபேன்ஸ் அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்றீங்க. நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபேன்ஸோட ட்வீட்டா இருந்தா கூட அவ்வளோ டேக் பண்ணி அவ்வளோ ரீட்வீட் பண்ணி ஸ்டோரி எல்லாம் நீங்க தான். யார் போட்டா கூட அது ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணி. அடிஷன் டு தட் வந்து ஃபேன்ஸை ஃபாலோ பண்ணது நீங்க தான். நீங்க தான் என்ன கூட ஃபாலோ பண்றீங்க. நான் உங்களுக்கு ட்விட்டர்ல என்ன போஸ்ட் போட்டாலும் விச்சுமாக்கு இது போய் சேரணும்னு நினைச்சிட்டே போடுவேன். நிஜமா அவ்வளோ ஹார்ட் ஃபீலிங்கோட உங்களை அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்றோம், அவ்வளோ லவ் கேப்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குமா. கேப்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா பண்றேன். நான் போடுற மாதிரியே இருக்கு. நான் உங்க அடியில எனக்கு அவ்வளோ பிடிக்கும் உங்களை. நிறைய இன்ஸ்டாகிராம்ல வாய்ஸ் ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருக்கு. என்ன ஏஜ் உனக்கு? 37. எனக்கு 37 பேபி மாதிரி இருக்கு உன்னோட வாய்ஸ். எப்படி இந்த இளமையான வாய்ஸ் உனக்கு? அவங்க சூப்பரா பாடுவாங்க விச்சுமா, பாட சொல்லுங்க. இல்ல விச்சுமா, இல்ல நிறைய பேர் பேச வெயிட் பண்ணிருக்காங்க, நடிப்பாங்க, பாட்டு பாடுவாங்க. ஆமா. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. இப்ப யார் பேசுனது? ஐஸ்வர்யம் அவங்க ஸ்பீக்கர் கிடைக்கலன்னு சொன்னாங்க. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசிடுறேன். சாரி, நான் இங்க சில பேரை மென்ஷன் பண்றேன். நேத்து நாங்க ஒரு ஸ்பேஸ் போட்டோம், அதுக்கு நிறைய பேர் எஃபோர்ட் போட்டு வந்திருந்தாங்க. நீங்க எனக்கு இன்னைக்கு வந்தது நாங்க
ஒரு பெரிய சக்சஸ் எங்களுக்கு. நிஜமா விச்சுமா லவ் யூ சோ மச். எங்களுக்காக நீங்க வந்திருக்கீங்க. இதுல பிபிசி, காலிசி, சுபாசிஸ், அப்புறம் குரல் ஒலிக்கு, சபிதா எல்லாருமே இன்ஸ்டாகிராம்ல கூட எல்லாருடைய போஸ்டும் நான் பாக்குறேன். நானு எக்ஸ்லயும் பாக்குறேன், இன்ஸ்டாலயும் நிஜமா பாக்குறேன். நானு யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தா ஷேர் தான் சம்டைம்ஸ் பண்ண முடியாம போயிடுது. பட் நான் எல்லாமே பாக்குறேன். நானு பாக்கலன்னு மட்டும் பாருங்க. நினைக்காதீங்க. அதுதான் நீங்க பார்க்கணும். உங்களுக்காக மட்டும்தான் போட்டுட்டு இருக்கோம். இதுல பிபிசி இருக்காங்க. அவங்க ரொம்ப ட்ரை பண்ணினாங்க. அவங்களும் சேர்த்துதான் எல்லாமே பண்ணினோம். எல்லாமே ஒரு எஃபோர்ட் போட்டு உங்களோட ஃபேன்ஸை விட்டுடக்கூடாது, யாருமே போயிடக்கூடாது, ரொம்ப எஃபோர்ட் போட்டாங்க. காலிசிஸ் எல்லாம் நிறைய நிறைய நிஜமா நான் ஒரு ஆளு 2 பேரு இக்ஸுக்கு நான் வந்து போஸ்ட் போடுறது நிச்சயமா இக்ஸுக்கு வந்தா நான் ஒருத்தி இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் போட்டுட்டு இருக்கேன். நிஜமா சொல்றேன். எனக்காக வர்றீங்கன்ற ஒரு ஃபீலிங்ல நான் போட்டுட்டு இருப்பேன். நிறைய ஃபேன்ஸ் ஐயோ விச்சுமா பேசலையே, விச்சுமா என்னாச்சு, அது ஒரு ஃபீலிங். ஏதோ ஒரு விதத்துல போஸ்ட் ஒண்ணு போட்டு நான் இருக்கேன் அப்படின்னு காட்டிடுங்க டெய்லி. நீங்க அன்னைக்கு துபாயில நடந்த அது போடும்போது அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு. ஓகே விச்சுமா ஆக்டிவா இருக்காங்க, ஹெல்த்தியா இருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபீலிங் எங்களுக்கு இருக்கும். ஏதாவது ஒண்ணு போடுங்க. வார வாரம் ஸ்பேஸ் போடுறேன்னு முடிவு பண்ணிருக்கோம். நீங்க ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்துருங்க நாங்க பேசுறதுக்கு. வெயிட் பண்ணுங்க. ஓகே 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 கொடுங்க, நாங்க ஸ்பேஸ் போட்டு பேசிட்டு நெக்ஸ்ட்ல இருப்போம். இருந்து வந்து நான் ஒரு டாபிக் நான் ஒரு விஷயத்த பத்தி பேசலாம்னு சொல்லிடுறேன். பேசுங்க. நம்ம அத பத்தி பேசுவோம். ஓகேவா? ஓகே. நீங்களும் வாங்க மேம். நீங்களும் எங்களோட இன்டராக்ட் பண்ண அடிக்கடி வாங்க மேம். கண்டிப்பா வரேன். எங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். நீங்க கண்டிப்பா நீங்க இருந்தீங்கன்னு ஏதாவது இஷ்யூஸ் பத்தி வந்து சோஷியல் இஷ்யூஸ் பத்தி பேசுவோம்ல நம்ம, அந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிங்கம் இருந்தாதான் மேம் வந்துட்டு அதோட குட்டிகளுக்கு எல்லாம் இதா இருக்கும் மேம். கண்டிப்பா கண்டிப்பா நான் வரேன். நம்ம பேசுவோம், நிறைய பேசுவோம். நாங்க சொன்னதே சொன்னோம் மேம். பிபியோட ஒன் அண்ட் ஒன்லி லைனஸ் வந்து நீங்க தான் அப்படின்ட்டு. ஒவ்வொருத்தரா பேசுங்க. எனக்கு யார் பேசுறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இல்ல மேம், இப்ப பிபியோட ஒரே ஒரு நிமிஷம். பிபியோட ஒன் அண்ட் ஒன்லி த லைனஸ் வந்து விச்சு மேம் அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம். அது மாதிரி நீங்க வந்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் இன்டராக்ட் பண்ண நல்லா இருக்கும் மேம். அடிக்கடி வந்து எதை பத்தி பேசணும் நீங்களும் சொல்லுங்க, அத பத்தி பேசுவோம். ஓகே மேம். தலை இருக்கும்போது வாழ ஆடக்கூடாது மேம், நீங்க தான் சொல்லணும். ஓகே மேம். விச்சுமா நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் இருக்காங்க. என்னோட பேஜும் இருக்கு, நீங்க தெரியும்னு நினைக்கிறேன். நான் அதே நேம்ல தான் இருக்கேன். இந்த 3 பேர் இருக்காங்க. சோ யாரோ லிசனர் போக சொன்னாங்க. நீங்களே வந்து ஸ்பீக்கர்ல இருந்து எடுத்துருங்கப்பா, பேசினவங்கள எடுத்துருங்க. மம்மி நான் வந்து வாய்ஸ் கேக்குதுல்ல, பேசினவங்கள கொஞ்சம் லிசனருக்கு போயிடுங்க. மம்மி நான் லிசனருக்கு போய்க்கிறேன். மகா, பூமதி சிஸ்டர், சங்கீதா எல்லாரும் வெயிட் பண்றாங்க. சோ நீங்க ஸ்பீக்கரை ரொட்டேட் பண்ணுங்க இந்த லிசனர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு. பேசி முடிச்சவங்கள எடுத்துருங்க, ஸ்பீக்கர்ல இருந்து எடுத்துருங்க. நான் அந்த ஒரு விஷயம் தான் நிறைய பேர் தெரியல உங்களுக்கு, அதை இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சேன். அதனாலதான் வந்து எல்லா பேரையும் சொன்னேன். மியூட் பண்ணியாச்சு. சுபா ரிக்வெஸ்டட் இது போடுவோமா? இல்ல க்ளோஸ்ல தான் வருது. ஓகே மம்மி, நான் லிசனருக்கு போறேன் மம்மி. லவ் யூ so much and thank you so much. Bye மம்மி. Bye. Thank you. ஓகே. பாய். நானும் பாய். லவ் யூ. இல்ல லிசனருக்கு போறேன் மேம். வேற யாருக்காவது? ஓகே ஓகே ஓகே. நீங்களே ஸ்பீக்கர்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுங்க மேம். பேசி முடிச்சவங்கள ரிமூவ் பண்ணிடுங்க, அப்பதான் அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். யார் இப்போ யாரோ கை காமிச்சிருக்கேன். விக்னேஸ்வரி. விச்சுமா, நான் விக்னேஸ்வரி பேசுறேன். நான் ஃபேன்ஸ் மீட்டுக்கு வந்திருந்தேன். பிபி கொண்டாட்டத்துக்கு வந்திருக்கேன், கை கொடுத்தேன். நான் வந்து அப்படியே உங்க அந்த ஃபேன்ஸ் மீட்ல வந்து நான் அவ்வளவு நாளா ராத்திரில இருந்ததே கிடையாது வெளியெல்லாம். உங்களுக்காக தான் நான் வந்து அந்த ஒரு 12 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுல சப்பட்டிட்டு பரவாயில்ல விச்சோமாக்காக தான் நான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃபேன்ஸ் மீட்காக தான் அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ராத்திரி அவ்வளவு நாள் வெளியே இருந்தது. பட் ஆனா நீங்க பேசினது எல்லாமே மோட்டிவேஷனல் தான். எனக்கு நீங்க சொன்ன கதைகள், நீங்க ஹீரோயினா இருக்கும்போது நீங்க ஃபேஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் சொன்னீங்களா, அது வந்து என்னை ரொம்ப டச் பண்ணுச்சு. ஜெயஸ்ரீ சொன்ன மாதிரிதான் நானும் ஒரு 23, நானும் சின்ன பொண்ணு தான். பட் ஆனா
உங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு இவங்கள மாதிரி தான் ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்ல சாதிக்கணும். கம்பேக் கொடுத்தாலும் உங்கள மாதிரி தான் கம்பேக் கொடுக்கணும் அப்படின்ற ஃபீலிங் வந்துருச்சுமா. ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ். அதான் நான் அன்னைக்கு நானே பிஹைண்ட் வுட்ஸ்ல சொன்னேன், மதியானத்துக்கு மேல வைக்கிறீங்களே, எல்லாரும் வந்தாங்கன்னா எப்படி ரிட்டர்ன் போவாங்கன்னு. நல்ல வேளை நீங்க ஐரா எல்லாம் கொஞ்சம் பார்த்து எல்லாம் கொஞ்சம் பண்ணதுனால நல்லபடியா போச்சு. எல்லாரும் சேஃபா போய் ரீச் ஆனீங்கன்னு மெசேஜ் பண்ணா நைட்டு. அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு. நெக்ஸ்ட் டைம் மீட் பண்றதா இருந்தோம்னா நம்ம டேட் டைம்ல மீட் பண்ணுவோம். ஒரு நாள் ஃபேன் மீட் வைங்க மேம். நாங்க எல்லாருமே நிறைய பேர் உங்ககிட்ட பேசவே முடியல. அந்த ஃபேன் மீட்ல வந்து ஃபேன் மீட் மாதிரியே இல்ல. நாங்க நிறைய இன்டராக்ட் பண்ண முடியல. நான் அன்னைக்கு வீட்டுக்கு வரும்போது 2 மணி ஆயிடுச்சு. நிறைய பேர் பேச முடியல. நான் இந்த ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் கீழே ஸ்பீக்கருக்கு போறேன். சாரி, லிசனர் போறேன். கீழே நீலா சிஸ்டர், சுபா சிஸ்டர் இருக்காங்க. அவங்களுக்கு மைக் கொடுக்க சொல்லுங்க. அப்புறம் நிறைய பேர் உங்களை என் கூட வந்து முஸ்லீம் 2 பேர் வந்திருந்தாங்க தெரியுமா? பிபி இது பிகைன் அவங்க வந்து திருச்சில இருந்து வந்திருந்தாங்க. இப்ராஹிம்னு நினைக்கிறேன். இப்ப பிரபா சிஸ்டர் கும்பகோணத்துல இருந்து வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட அவங்க ஃப்ரெண்டு வீட்டுல போய் குளிச்சுட்டாது வந்தாங்க. அந்த திருச்சியில இருந்து வந்த ஃபேமிலி வந்து குளிக்க கூட கிடையாது, நேரா வந்து பிகைன் வந்துட்டு மதியத்துல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட பேசுறதுக்கு. அந்த அவங்க ரொம்ப நேரம் அவங்க பேச கூட விடல. டைம் ஆயிடுச்சுன்றதால நாங்க 3 பேர் தான் அவங்ககிட்ட கொஸ்டின் கேட்க முடிஞ்சது. அவங்க வந்து உங்ககிட்ட பேசவும் இல்லை, போட்டோ மட்டும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்களெல்லாம் உங்களுக்கு தெரியும் சுகம் கிடைச்சு. நிறைய பேர் கொஞ்சம் முன்னாடியே கிளம்ப வேண்டியதாயிடுச்சுல்ல. இல்ல அவங்க இருந்தாங்க கடைசி வரைக்கும். அவங்களுக்கு மைக் கொடுக்கல, பிகைன் நோட்ஸ்ல மைக் கொடுக்கல. பிஹைண்ட்ல நிறைய பேரை பேச விடல மம்மி. பிஹைண்ட் வுட்ஸ் வந்து இப்ப பேசி நம்ம டென்ஷன் ஆவனா விட்டுருங்க. நீங்க ஒரு நாள் ஃபேன் மீட் அரேஞ்ச் பண்ணுங்க மேம். நாம ஃபேன்ஸா மீட் நீங்க பண்ற இப்ப மாதிரி. பேசி முடிச்சவங்கள வந்து நீங்க ஸ்பீக்கர்ல இருந்து ரிமூவ் பண்ணா நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க கீழே நிறைய பேர் இருக்கிறாங்க ஆக்சுவலா. சோ டக்கு டக்கு மம்மி பாத்தீங்களா இப்படி பண்றீங்க என்ன பண்ணாங்க? யார் பேசுறது? ஐரா பேசுறேன். என்ன ஐரா? சொல்லு ஐரா. ஸ்பீக்கர் ரொட்டேட் பண்ணீங்கன்னா கீழே நிறைய பேர் வெயிட் பண்றாங்கன்னு சொல்றேன் மம்மி. எப்படி ரொட்டேட் பண்ணணும்? பண்ணியாச்சு. வேற யார் பேசுறாங்க? சுபா. சுபாவா? சுபா என்னைய வந்து ஸ்பீக்கர் இருந்து எடுத்துருங்கப்பா. கீழே குரல் ஒலிக்கும் ப்ரோ இருக்காங்க. அவங்க ஆண்ட்ரியூ ராம்பாலா ப்ரோக்கெல்லாம் கொடுங்க. நான் வெளியில போறேன். மிச்சமா லவ் யூ மிச்சமா, லவ் யூ சோ மச். நான் ஏதாவது இவங்க கோவம் இருந்தா கூட மன்னிச்சுக்கோங்க. சாரி. பை. சுபா எங்க கூப்பிடுங்க, வருவாங்க. சுபா ஸ்பீக்கர் கொடுத்துரு. நான் சுபாஷினி பேசுறேன், ஹைதராபாத்ல இருந்து. நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கூட அனுப்பியிருந்தேன்ல பிகைன் வுட்ஸ்ல. லட்டு, உங்க லட்டு குட்டு மாதிரி எங்க வீட்லயும் ஒரு லட்டு குட்டு. அப்படியா? ஆமா ஆமா, நீங்க அனுப்பிச்சிருந்தீங்க, வீடியோ பார்த்திருந்தேன் நானு. ரொம்ப ஆக்சுவலா இதெல்லாம் எதுவுமே உங்க வந்து நீங்க அனுப்பிச்ச வீடியோஸ் எல்லாம் எதுவுமே போடல. அதுதான் எனக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு விச்சுமா, உங்களோட இதுல அதுல போடலையேன்னு சொல்லிட்டு. ரொம்ப கஷ்டம். இல்ல, எல்லாம் நான் பாத்துட்டேன். பட் ஆனா வெளியில வரல. அது மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்மேட்ஸோட எடுத்த வீடியோஸ் எதுவுமே அவங்க போடல. ஆமா, நிறைய வரவே இல்ல. 2 பார்ட் 3 பார்ட் போட்டா கூட ரொம்ப கம்மியா தான் வந்தது. ஆமா 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 மிச்சுமா, ரொம்ப அப்செட். நான் அவங்க கிட்ட நான் கம்ப்ளைண்டே பண்ணேன். நானு ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு. என்னவோ பேசி பிரயோஜனம் இல்ல. அவங்க கிட்ட நம்ம என்ன பேசுறது. அன்னைக்கு பிகைன் வுட்ஸ்ல வந்து காளி சிஸ்டர் வந்து உங்களுக்கு வீடியோ கால் போட்டு கொடுத்தாங்க இல்லையா, எனக்கும் சபிதாக்கும் தான். நீங்க பார்த்து ஹாய் சுபாஷினி சொன்னீங்க. அந்த நிமிஷம் அப்படியே எனக்கு ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அந்த ஒரு 2 நாள் வந்து எனக்கு வந்து நான் என்ன கால் வந்து தரையிலேயே படல, அப்படியே மிதந்துட்டு தான் இருந்தேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட சொன்னேன், ஐயோ என் விசித்ரா மேடம் வந்து என் பேரை சொல்லிட்டாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அன்னைக்கு அந்த ஒரு நிமிஷம் நீங்க எங்கள்கிட்ட பேசுனது வந்து எவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஆச்சுன்னு, அவ்வளோ இம்பாக்ட் ஆயிடுச்சு மேம். ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம் அன்னைக்கு நானும் சபிதாவும். நீங்க அந்த ஒரு செகண்ட், அந்த ஒரு நிமிஷம் பேசுனது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மேம். நாங்க உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி யூடியூப்ஸ்ல நிறைய பேசியிருக்கோம் மேம், நானு காளி சிஸ்டர் சபிதாலாம். தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். ஹலோ விச்சுமா, நான் இது சொல்லிட்டு கீழே போற லிசனருக்கு ரொம்ப தேங்க்யூ நீங்க இந்த ஸ்பேஸ இது பண்ணதுக்கு. ஏன்னா எவ்வளோ பேர் நிறைய வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ்மா, நீங்க வந்து இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. தேங்க்யூ. இல்ல வேண்டாம், நீங்க ஐஸ்வர்யா சொல்லுவாங்க. ஹாய் ஐஸ்வர்யா. ஹாய் மேம், நான் வந்து உங்களோட
4 நாள் பெரியவ ஆ ஆக்சுவலா. ஆ உங்க பர்த்டேக்கு நான் இது பண்ணியிருந்தேன், நீங்க லைக் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ஹாப்பியா இருந்தது இன்ஸ்டாகிராம்ல. ஆ அதுக்கப்புறம் ஹைதராபாத்துக்கு வந்தா நீங்க கண்டிப்பா வரணும். நானும் உங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சிருந்தேன், ஐயாக்கு அனுப்பிச்சிருப்பான்னு நினைக்கிறேன், அந்த பிஹைண்ட் இதுக்காக. மம்மி அதுல ஐஸ்வர்யம் அவங்க அவங்களும் அனுப்பியிருந்தாங்க அந்த வீடியோ உங்களுக்கு. நீ எனக்கு அனுப்பியிருந்தல பர்சனலா ஆமா ஆமா நான் 3 வீடியோ அனுப்பியிருந்தேன் அதுல இல்லையா, இருந்தது அதுலதான் அவங்க சுபா 3 வீடியோ. குழந்தைங்களோட அது அனுப்பினது சுபா சிஸ்டர், இன்னொரு வீடியோ தான் அவங்க ஐஸ்வர்யமோடது. ஓகே 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 நான் எல்லாமே நான் பார்த்துட்டேன் ஆக்சுவலா. அதுல டெலிகாஸ்ட் தான் ஆக்சுவலா ஆஃபே தவிர மத்தபடி நான் எல்லாமே பார்த்திருக்கேன். ஆக்சுவலா நீங்க இதான் ஐயோ எவிட்டாராங்கன்னு அந்த இதுல இருந்தே எங்களுக்கு அந்த லைவ்ல தெரியும் போதே எல்லாருக்கும் அப்படியே ஹார்ட் பீட்ல படப்பட, ஐயோ இருக்கக்கூடாது, விசித்ரா மேம் இருக்கக்கூடாது, விசித்ரா மேம் இருக்கக்கூடாது அப்படின்னு அவ்வளோ வேண்டிட்டோம். ஆனா என்ன உங்களை இது பண்ணிட்டாங்க, ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா நாங்க அப்போல இருந்து பாக்குறத விட்டுட்டோம் நாங்க. இதே மாதிரிதான் யூடியூப்ல எல்லாம் நான் எல்லாரையும் போய் திட்டிட்டு வருவேன் நான். ஆனா நான் யூடியூப் சேனல்லாம் இது பண்ணல. எந்த யூடியூபர்ஸ் அவங்கள இதுவா பேசுறாங்களோ அவங்க எல்லார்கிட்டயும் போய் சண்டை போட்டு அவங்க பிளாக் பண்ற நிலைமைக்கெல்லாம் கூட போயிருக்கு எனக்கு. ஐயோ அத பத்தி கவலையப்பட மாட்டேன். நான் என் பசங்கள்ட்ட எல்லாம் சொல்லுவேன், பாருடா இது மாதிரிதான் நீங்க எல்லாம் இருக்கணும், அம்மா கிட்ட எப்படி இதுவா நடந்துக்கிறாங்க உங்க பசங்க, பாருங்கடா பாருங்கடான்னு சொல்லிட்டே இருப்பேன் நானு. ஆனா நான் நீங்க இருந்த வரைக்கும் நான் ஃபுல்லு லைப்ரரியில இருந்துட்டே இருந்தேன் நானு. போனதுக்கு அப்புறம் தான் ரொம்ப கஷ்டமா போச்சு. ஆக்சுவலா உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கணும், அது என்னமோ காட் என்னமோ இது பண்ணல. பரவாயில்ல. ஆனாலும் நீங்க தான் வந்து பிக் பாஸ் வின்னர், நீங்க தான், வேற யாருமே கிடையாது எங்களை பொறுத்த தேங்க்யூ வரைக்கும். தேங்க்யூமா தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ. ஹைதராபாத் வாங்க விசித்ரா மேம், நாங்க நான் உங்களுக்காக 1 வெயிட் வருஷம் பண்ணிட்டு 1.5 வருஷம் இருக்கோம். அங்கதானே வேலை பார்த்தேன். நான் தெலுங்கு சீரியல் அதான் பண்ணிட்டு இருந்தேன், அது ஹைதராபாத் தான் வந்துட்டு இருந்தேன் நானு. அந்த சீரியல் கூட நான் பாத்துட்டு இருந்தேன். இப்ப அந்த கிருஷ்ண துளசி தானே நான் பாத்துட்டு இருந்தேன் அது கூட. கிருஷ்ண துளசி இல்ல, நான் அங்க வந்து ஈடிவிக்கு ஒரு சீரியல் ஒண்ணு தெலுங்கு பண்ணிட்டு இருந்தேன் நானு. அதுக்கு மந்த்லி ஒரு 15-20 டேஸ் நான் அங்கதான் இருப்பேன் ஆக்சுவலா. ஓகே. ஹைதராபாத்ல ஆனா தான் கிருஷ்ண துளசியில கூட நீங்க பண்ணீங்கல்ல ஜீ தமிழ், ஜீ தெலுங்குல. அது கிருஷ்ண துளசியே துளசி கிருஷ்ணா மாதிரி மாத்தி ஒரு மாதிரி கதையை எங்கேயோ கொண்டு போய் ஆமா, அதுக்கப்புறம் நீங்க இதுக்கு வந்துட்டீங்க, அதனால நீங்க அதுக்கு நான் அல்ல இது வந்துட்டேன் பண்ணி. வெளியில. அது 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 கிருஷ்ணாவும் இல்ல துளசியும் இல்லைங்க அந்த சீரியல்ல, வேற யாரோ ஆமா கரெக்ட். அதனால நான் அதை பண்றது இல்ல, விட்டுட்டேன். நல்ல கேரக்டர் ரோல் பண்ணணும் மேடம், நீங்க வில்லியே வேண்டாம், நல்ல கேரக்டர் ரோல் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களை பார்த்துதான் நான் நிஜமாவே யாராவது ஏதாவது சொன்னா அழுதுடுவேன் நானு, இது பண்ணாலும், ரொம்ப ரூடா பேசினாலும். ஆனா உங்களை பார்த்துதான் இப்ப எல்லாமே நான் நிஜமாவே இவங்க பேசினாலும் நம்ம பேசக்கூடாது, இனிமே அழக்கூடாது அப்படின்ற ஒரு இது நான் இது பண்ணிட்டு இருக்கேன். இப்பதான் ஒரு 2 months 3 months பாக்குறவங்களுக்கு எல்லாம், எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே என்னோட சேஞ்சஸ் ரொம்ப இதுவா இருந்துச்சு எல்லாருக்குமே. ரொம்ப தேங்க்யூ மேடம். தேங்க்யூமா தேங்க்யூ சோ மச், லவ் யூ. ஹாய் விச்சுமா. ஹாய் விச்சுமா. ஹாய், நான் மாரீஸ்வரி பேசுறேன். ஹாய். யார் பேசுறது? மாரீஸ்வரி பேசுறேன் மேம். மாரீஸ்வரி, சொல்லுமா. இன்ஸ்டாகிராம்ல விசித்ரா தக்யூன் என்னோட எடிட் நல்லா இருக்கா மேம்? ஓ, நீயும் ரொம்ப சூப்பரா எடிட்ஸ் போடுறமா, நல்லா இருக்கு. தேங்க்யூ so மச் மேம். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி எப்பதான் உங்களுக்கு எல்லாம் அந்த டைம் கிடைக்குது உட்காந்து எடிட் பண்றீங்க? பகல்ல பசங்க ஸ்கூல் போனதும் பண்ணுவேன் மேம். அப்படியா? ஓ, அதாவது அவங்களுடைய இது பண்ணிக்கிறது ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. பட் இன்னொருத்தருக்கு பண்றதுன்றது வந்து பரவாயில்ல, அப்ரிஷியேட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு பண்றதுல ரொம்ப ஹாப்பி மேம். தேங்க்யூமா தேங்க்யூ so மச். நெக்ஸ்ட் மந்த் என்னோட பர்த்டே மேம், ஒரு விஷஸ் மட்டும் பண்ணுங்க மேம். ஓ, அட்வான்ஸ் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எத்தனை வயசு ஆகுது? 40 வயசு மேம். ஓ சூப்பர். இனிமேதான் இருக்கு, வேற மாதிரி மாறுவீங்க நீங்க பாருங்க. தேங்க்யூ so மச் மேம். லவ் யூ மேம். லவ் யூ லவ் யூ. ஆண்ட்ரூஸ் பேசுறீங்களா? ஹாய். ஹலோ சொல்லுங்க. ஹலோ ஆண்ட்ரஸ் விச் மேம். சொல்லுங்க. நான் காளிஸ் மேமுடைய சன்னு. ஓ அப்படிங்களா? காளிஸ் மேம் இருக்காங்கல்ல? ஆமா ஆமா. ஓஹோ, பாடி கார்டோட பாடி கார்டா அந்த நீங்க? குரூப் நானே இருக்கேன். பாடி கார்ட்லாம் இல்ல. நீங்க என்ன பண்றீங்க? ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
நான் டிராயிங் டீச்சர். டிராயிங் டீச்சரா? டிராயிங் டீச்சர். எந்த ஸ்கூல்ல? ஆமா, டான் பாஸ்கோ. ஓ, டான் பாஸ்கோ. ஓகே ஓகே ஓகே. டான் பாஸ்கோ. நான் டான் பாஸ்கோ. நான் எனக்கும் ஃபேமிலி உங்களுக்கு எப்படி நீ ப்ராப்ளமோ அதே மாதிரி எனக்கு நீ ப்ராப்ளம். என்ன 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 நீட்டா இருக்கணுமா? நீ ப்ராப்ளம். உங்களுக்கும் நீ லெஃப்ட் ப்ராப்ளம் கால் சைடு இருக்குதா? வந்துட்டேன். ஐயோ, சேம் பிஞ்சுங்க. ஆமா. என்ன பண்றீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு? என்ன பண்றேன், அதுவும் ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்றாங்க ஐயோ, டாக்டர். நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரியா? அது வந்து லாஸ்ட் ஆப்ஷனா நீ வச்சுக்கோங்க. ரிஸ்பெண்ட் இல்ல, ம் நீ ரிஸ்பெண்ட் இல்ல, ஜவ்வு தேஞ்சி இருக்கு எனக்கு. ம் ஜவ்வு வேற ப்ராப்ளம் இருக்கா? இருக்கு. ஆமாமா. அதனால தான் மேடம், அதனால தான் நான் வர முடியல ஓ. சென்னைக்கு. ம் 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 அதனால தான் என்னால வர முடியவே இல்லை. ம்ஹும். நான் பக்கத்துல தான் இருந்தேன், ஓ. ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தான். ம் பாத்துக்கங்க, முட்டி தான் ரொம்ப முக்கியங்க. நீ பெயின் கொஞ்சம் பாத்துக்கங்க சீக்கிரம். நல்லா ராஜப்பா எப்படி இருக்காரு? யார் நல்லா இருக்காரு? ராஜா எப்படி இருக்காரு? சூப்பரா இருக்காரு. நல்லா லட்டு இருக்காரு, குட்டு, நல்லா இருக்காரு. ஏ, ரோஷன். லட்டு குட்டு, ரோஷன் எல்லாரும் நல்லா இருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்க. எல்லாம் அவங்கவுங்க தேங்க்யூ எல்லாம் மேம், ஸ்கூல் தேங்க்யூ. காலேஜ் எல்லாரும் அப்படியே எல்லாம் பிஸியா எல்லாரும் இருக்காங்க. பேசுறேன், எல்லாரும். கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். பர்வீன் எங்க? ஏ, வேற யார் பேசுறா? லிசனர்ல இருக்கிறாங்க. பர்வீனோட எடிட்ஸ் எல்லாம் பாத்தீங்களான்னு கேட்க சொல்றாங்க மம்மி. இல்ல, நான் எல்லாரோட எடிட்ஸும் பார்த்திருக்கேன். நான் எல்லாரோட எடிட்ஸும் பார்த்திருக்கேன். பூமதி கனெக்டிங்கா? கனெக்டிங்ல போயிடுச்சு. ஏபிசி சிஸ்டருக்கு ஸ்பீக்கர் கொடுங்க விச்சுமா. ஓகே. ம் ஏபிசி, அது என்னது ஏபிசி சிஸ்? அவங்க நேம் அப்படி வச்சிருக்காங்க. எங்க அவங்க வரலையா லைன்ல? இருக்காங்க லிசனர்ல தான் இருக்காங்க. ஏபிசி மியூட் பண்ணிட்டு பேசு. அவங்களது மியூட்ல இருக்கு. அத பேசுறாங்க. ஹலோ, நிச்சயமா. ஹாய், எப்படி எப்படிமா இருக்கீங்க? இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா நல்லா இருக்கேன். இருக்கேன். சாஜி சார் பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஓகே. நீங்க சிங்கப்பூருக்கு வந்தீங்கன்னா வீட்டுக்கு கண்டிப்பா வரணும். சிங்கப்பூர்? கண்டிப்பா வரேன், கண்டிப்பா வரேன். என் ரொம்ப கையால நான் நாள் உங்களுக்கு முன்னாடி வந்தது. ஆமாவா? என் கையால உங்களுக்கு சமைச்சு போடுறேன், நல்லா சாப்பிடுங்க. எனக்கு ரொம்ப ஆசை. சரி சரி சரி, கண்டிப்பா வரேன். சரி. என்ன பண்றீங்க நீங்க சிங்கப்பூர்ல? நான் வந்து வீட்டுலதான் இருக்கேன். பேர பிள்ளைங்களை பார்த்துட்டு இருக்கேன். ஓ, அப்படியா? ம். எனக்கு எவ்வளவு நாள் ஆச்சு சிங்கப்பூர் போய்? நான் கல்யாணம் பண்ணி 32 இயர்ஸ் அங்க இருக்கிறேன். கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் உங்க உங்க பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி இருக்கீங்க? ஆமா ஆமா. நான் மலேசியால இருந்து கல்யாணம் பண்ணி இங்க வந்தேன் சிங்கப்பூருக்கு. ஓ, ஓகே. இவ்வளவு வருஷமா இருக்கீங்க? 32 இயர்ஸ் இருக்கும். அப்புறம் எனக்கு சன்னு, ஒரு டாட்டர், 2 பேர பிள்ளைங்க. ஓ, சூப்பர் சூப்பர். பேர பிள்ளைங்களுக்கு என்ன வயசு? ஒருத்தவங்களுக்கு வந்து 6 வயசு, ஒருத்தவங்களுக்கு வந்து 2 வயசு. அவங்க 2 பேருமே ஒர்க் பண்றாங்களா? மருமக பையன் எல்லாம்? மயன் ஒண்ணு வெயிட் பண்ணேன். டாக்டர் தான் வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ டாக்டரோட பிள்ளைங்கள தான் பார்த்துட்டு இருக்கேன். ஓ, டாக்டர் பிள்ளைங்களோட இருக்கு. டாக்டரோட இருக்கீங்க. டாக்டர் சன்னின்லாம் 2 பேரும் ஒர்க்குக்கு போயிடுவாங்க. வேலைக்கு போயிடுவாங்க. நான் பிள்ளைங்க பார்த்துக்குவேன். ஓகே ஓகே. இது பெரிய நீங்க வேலையாச்சு. ஆமா, டயர்டா இருக்கும். ரொம்ப டயர்டா இருக்கும் நிஜமாவே. ஆமா. நீங்க நல்ல படம் வாய்ப்புலாம் வந்துச்சுன்னா நல்லபடியா நடிங்க. நாங்க உங்களோட ஆக்டிங்லாம் பார்க்கணும், ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட பேத்திங்கள்ட்ட தான் நான் உங்க போட்டோலாம் நான் காட்டியிருக்கேன். அப்புறம் என் பேத்தியோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கிறேன். பார்த்துக்குங்க. தேங்க்யூ தேங்க்யூ. நீங்களும் உடம்ப பாத்துக்கங்க, சரிங்களா? ரெஸ்ட் எடுங்க, தூங்குங்க. ஓகே. ஹெல்த். ஓகே, பை. ஹாய் பூமதி.
பூமதி ஹாய் இருக்கீங்களா? ஹாய் ஹலோ ஹலோ ஹலோ. விசித்ரா எப்படி இருக்கீங்க? சுகமா நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். நல்லா இருக்கேன். நல்லா ஐயோ, இருக்கேன். நான் நார்வேல இருந்து பேசுறேன். உங்களோட லாஸ்ட் ஸ்பேஸ்ல வந்து உங்களோட சந்திக்க முடியாம ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. இன்னைக்கு உங்களோட பேசினது ஐயோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்ல வார்த்தைகளே இல்ல. தேங்க்யூமா. ஐயோ தேங்க்யூ ஸோ சோ மச். ஸ்வீட் சோ ஸ்வீட். நீங்க வந்து உங்களை பிக் பாஸ்ல வந்து நான் எப்ப ஃபர்ஸ்ட் செகண்ட் வீக்ல இருந்தே ஃபுல் 100 நீங்க வெளியே வர்ற வரைக்கும் நான் ஃபுல்லா உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். டிசி விளாக்ல தான் நான் பேசுவேன். ஐயோ உங்களுக்காக நான் நிறைய பேசியிருக்கேன். நிறைய நிறைய எல்லாருக்கிட்டையும் நிறைய பேர்கிட்ட சண்டையும் போட்டிருக்கேன். பட் லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்காக தான் நான் பேசிட்டு இருந்தேன். நீங்க அந்த டைம்ல வரமாட்டீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். லாஸ்ட் 3 பிளேஸ்லயாவது வருவீங்க, இல்ல செகண்ட், இல்ல ஒண்ணு ஃபர்ஸ்ட் நீங்க வின் பண்ணா அந்த உமன்ற அந்த இது கரெக்டா நீங்க எடுத்துட்டு வருவீங்கன்னு நினைச்சேன். டைட்டில விட்டுட்டீங்க. சோ என்ன செய்யறது, மிஸ் பண்ணிட்டீங்க அந்த டைட்டில். பட் நீங்க ஸ்ட்ராங்கா விளையாண்டு இருந்தீங்க. உங்களுடைய அவ்வளவு பாயிண்ட் வேல்யூ அவ்வளவு சூப்பரா இருக்கும். நான் நிறைய கேட்டுட்டே இருப்பேன் உங்களுடைய இதை வந்து இன்ஸ்பிரேஷன். அவ்வளவு நல்லா பேசுவீங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுடைய கேம். அப்பா அப்பா சொல்ல வார்த்தைகளே விஜய். ஐயோ உங்களோட பேசுறேன்னா எப்படி எனக்கு ரொம்ப இதா இருக்கு, சந்தோஷம். தேங்க்யூ. நார்வேல இப்ப எப்படி இருக்கு கிளைமேட்? கிளைமேட் இப்போ இங்க கொஞ்சம் வெயில் அடிக்குது, மழையும் பெய்யுது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பனி வந்து இன்னைக்கு கூட மலையில எல்லாம் மேல இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வெளியே 8 டிகிரி தான் இருக்குது. மார்னிங்ல ஒரு 4 டிகிரி இருக்கும். என்ன சொல்றது, செம குளிர் தான் இங்க. அப்படியே எந்த ஊரு நீங்க ஆக்சுவலா? நாங்க அங்க சென்னை போரூர். நாங்க பிறந்தது இது பண்ணதெல்லாம் ஸ்கூலு எல்லாமே புதுக்கோட்டை மாவட்டம். அங்க நாங்க படிச்சது எல்லாமே புதுக்கோட்டை. அப்புறம் சென்னையில வந்து செட்டில் அங்க இருந்தோம் போரூர் அங்க. அதுக்கப்புறம் நான் நார்வே வந்து 97 நார்வேக்கு வந்தேன். இப்ப இங்க இருக்கிறேன். 27 இயர்ஸ் தான் நார்வேல இருந்துட்டு இருக்கேன். 27 இயர்ஸ். அவ்வளவுதான். அந்த இடம் தான் பிடிச்சிருக்காோ? ஆமா இங்க பிடிச்சிருக்கு. பட் நான் இந்தியா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன இருந்தாலும் அங்கதான் நிறைய எல்லாமே ஃபெஸ்டிவல்லாம் அங்க ரொம்ப சூப்பரா பண்ணுவாங்க. இங்க வந்து நியூ இயரும் கிறிஸ்துமஸ் மட்டும்தான் இங்க இது பண்ணுவாங்க, செலிப்ரேஷன் இருக்கும் இங்க. ஏன்னா எல்லாமே வெள்ளைக்காரங்க இதைத்தான் நீங்க கொண்டாட ஃபுல்லா கிறிஸ்துமஸ் அது நியூ இயர் செலிப்ரேஷன் அவ்வளவுதான். 2 தான் அவங்களுடைய இது. கிறிஸ்டியன் தான் நீங்க ஃபுல்லா இருக்காங்க. அப்ப அவங்க அதுதான் கொண்டாடுவாங்க. சோ அவங்களோட சேர்ந்து நாங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம். பட் அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். 1 மந்த் டிசம்பர் ஃபுல்லா செலிப்ரேஷன் சூப்பரா போயிட்டு இருக்கோம். 25th 24th எல்லாம் செம்மையா இருக்கும் இங்க கொண்டாடிட்டு இருப்போம். அதே மாதிரி நியூ இயர் செலிப்ரேஷன் நைட் 12 o'clock பயங்கரமா பட்டாசு வெடிப்பாங்க. அது ஒரு சூப்பரா இருக்கும். மற்ற நாள்லாம் நம்மளுடைய தமிழ் இதெல்லாம் எதுவும் பெருசா நம்ம தமிழாளுக்கு மட்டும் கொண்டாடிக்குவாங்க, அவ்வளவுதான். சோ இவங்க சோ ஸ்வீட் விச்சு உங்களோட பேசுனது. ஐயோ லவ் யூ. நான் நிறைய உங்களை இன்ஸ்டா ஐடியில எனக்கு ஒரு 2 டைம் மெசேஜ் போட்டீங்க. சபிதா வந்து சொன்ன எனக்கு ரிப்ளை பண்ணிட்டாங்க. ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு. உங்களை அங்க பேச முடியல, ஆனா எனக்கு இன்ஸ்டா ஐடியில எனக்கு ரிப்ளை பண்ணிட்டாங்க. அதுவே எனக்கு போதுமானதா இருக்கு இப்போதைக்கு அப்படின்னு சொன்னேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு சபிதா அதான் சொன்னாங்க, இன்னைக்கு நீங்க வர்றீங்க அப்படின்னு எனக்கு மெசேஜ் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐரா எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் சந்தோஷம். உங்களோட பேச எனக்கு ஐயோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்காங்க லட்டு குட்டு ரோஜன் உங்களுடைய ஹஸ்பண்ட்? எப்படி எல்லாரும் சுகமா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்க. பிரதர்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய ஃபேமிலி ரொம்ப நான் பார்த்தேன். நான் உங்களுடைய சிஸ்டர் எல்லாம் பார்த்தேன். சோ சூப்பரா இருக்காங்க. ஸ்வீட் எல்லாருமே. நீங்க எப்படி இவ்வளவுதான் இருக்கிறீங்க? அவ்வளவு நல்லா அழகா ஃபேஸ். என்ன உங்களுடைய நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? அந்த பிக் பாஸ்ல ஒரு கலக்கிட்டீங்க. எங்களை மாதிரி ஃபுல் ஏஜ் 50+ எல்லாம் செம்மையா இருந்தது உங்களுடைய கேம் வந்து. சூப்பர். தேங்க்யூ. இங்க ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்தது. இத்தனை சீசன்ல 6 சீசன்ல நிறைய வந்திருக்காங்க 50+. ஆனா உங்க இது அப்படியே எல்லாத்தையும் நீங்க எல்லாத்தையும் எடுத்து அப்படியே செம்மையா விளையாண்டீங்க. ஃபுல்லா லேடிஸ்க்கு அவ்வளவு சூப்பரா இருந்தது. என்ன சொல்றதுன்னே தெரியல, வார்த்தைகளே இல்ல. அவ்வளவு சும்மா செம்மையா பண்ணிட்டு இருந்தீங்க. ஐயோ எனக்கு கப்பு மட்டும் நீங்க வாங்கிட்டு வந்திருந்தீங்கன்னா இன்னும் செம்ம ஹாப்பியா இருந்திருக்கும். அதுதான் மிஸ் ஆயிடுச்சு. ஓ மை காட்.
தேங்க்யூமா. தேங்க்யூ சோ ஐயோ! மச். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஐயோ! எனக்கு இது எப்படி சொல்ல முடியல. அவ்வளவு உங்களோட பேசிட்டு இருக்கேனான்னு எனக்கு தெரியவே இல்ல விசித்ரா. அது ரொம்ப லவ் யூ. காட் பிளஸ் யூ. நீங்க ரொம்ப ஸ்வீட் ஃபேமிலி. உங்களுடைய ஐயோ! எப்படி சொல்றது? குழந்தைங்க அன்னைக்கு நீங்க வந்தீங்க இல்லையா? ஃபேமிலி ரவுண்ட்ல இத்தனை சீசன் நான் எல்லா சீசனும் பார்த்திருக்கேன் விசித்ரா. ஆனா உங்களுடைய ஃபேமிலி ரவுண்டுன்னா அது ஒரு தனி இடத்த பிடிச்சிருக்குது. என்ன சொல்றது? அவ்வளவு காட் எப்படி இருந்தது தெரியுமா? நீங்க எல்லாம் ட்ரெஸ் வேற ஒரே மாதிரி ஒயிட் கிளாஸ் அந்த ஃபேமிலி ரவுண்டுன்னு அவ்வளவு உங்களுடைய இதெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் உங்க கணவர் வந்தாங்களா? அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்து உங்களை அவங்க அங்க வச்சுட்டு ஏமாத்திட்டு இருந்தாங்களா? நீங்க அதை பார்த்தது இது பண்ணது ஐயோ எனக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஐயோ விஜய் செம்ம. அப்புறம் நீங்க மாசா கெத்தா அந்த வெளியே போகும்போது கூட அவ்வளவு சூப்பரா உங்களுடைய இது இருந்தது. அவ்வளவு அந்த மாதிரி இருந்தது. வெளியே போகும்போது கூட உங்களை அனுப்புனது அந்த மாதிரி பாக்குறதுக்கு எனக்கு கண்ணீர் தான் வந்தது. அதுதான் நான் அப்படி இருந்தது. செம்மையா எனக்கு சொல்ல முடியல. அப்படி இருந்தது நீங்க வெளியே போகும்போது. ஆனா நீங்க சந்தோஷமா போனீங்க. நான் பார்க்கவே இல்லை. எனக்கு பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. அந்த தினமும் நீங்க என்ன பண்றீங்க அந்த கிச்சன்ல போயிட்டு அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறது எல்லாமே நம்ம என்ன இருந்தாலும் அம்மா ஒரு இதுல இருக்கும்போது அது இப்படி பண்ண அப்படி பண்ண அதுங்களுக்கு புரியல. ஏதோ ஒண்ணு ரியாக்ஷன் பண்றாங்களா? அது நீங்க கடைசியில அதை நீங்களே புரிஞ்சுக்கிட்டு நீங்க கொஞ்சம் இதாயிட்டீங்க. அது நல்லா இருந்தது. பட் லாஸ்ட்ல எல்லாம் உங்களை அந்த என்ன சொல்றது, சில பேர் உங்களை ரொம்ப ரியாக்ட் ஒரு இது பண்ணும் போதெல்லாம் சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் கூப்பிட்டு உங்களை ப்ரோவோக் பண்ண மாதிரி அனுப்புனது அது எனக்கெல்லாம் ரொம்ப தாங்கவே முடியல. சோ ஐயோ ரொம்ப இதா இருந்தது. அது ரொம்ப சந்தோஷமா. அவ்வளவு லவ் காமிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். லவ் யூ பேசுனது ரொம்ப சந்தோஷம். ஆல்வேஸ் எப்பவுமே லவ் பண்ணிட்டே இருப்போம். ஆனா நீங்க எப்படியே வந்து எங்களுக்கு கொஞ்சம் தேங்க்யூமா. பேசுல வந்து உங்க குரல் மட்டும் இப்படி எங்களோட கொஞ்சம் பேசிட்டு போயிடுங்க. என்ன கண்டிப்பா. இனிமே நான் நடுல கண்டிப்பா வந்து நான் பேசுறேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். லவ் யூ. எல்லாரும் எங்க ரோஷன்ல அட்டி விட்டு எல்லாரும் கேட்டதை சொல்லுங்க. நார்மலையும் பூமதின்னு சொல்லுங்க. என்னோட நேம சொல்லுங்க. ஒரு பூமதின்னு சொல்லிடுங்க எல்லார்ட்டையும். ஓகே. எனக்கும் ரெண்டு பசங்க தான். என்னோட ஆம்பளை பசங்க தான். ரெண்டு பசங்க. ஒண்ணு வந்து சஞ்சித், 2 பாலமுருகன். அவன் இப்ப செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. ஹாஸ்டல்ல இருக்காரு. அவரே பெரிய மகன் மட்டும்தான் என்னோட இருக்கான். அவன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சோ நான் ஒரு சிங்கிள் மதர் தான் வச்சு. பட் தேங்க்யூ. லவ் யூ. என்னோட இவ்வளவு நேரம் உங்களுடைய டைம் எடுத்து பேசியதற்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். எப்பவுமே நீங்க இப்படியே சந்தோஷமா இருக்கணும். ஃபேமிலி எல்லாரும் லவ் யூ. தேங்க்யூ சோ மச். கொடுத்த வாய்ப்புக்கு அனைவருக்கும் இங்க இருக்க லைவ்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் சந்தோஷம். லவ் யூ. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ சோ மச். சாருக்கு கால் பண்றீங்களா? என் நம்பர் இருந்து ஹலோ. நெக்ஸ்ட் யார்? மம்மி அவங்க ஜெயாஸ் நான் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணாலும் அக்செப்ட் ஆக மாட்டேங்குது. அவங்க ஜெயா யாரு? சுமிதா சிஸ்டர் இருக்காங்க. கீழே ஜெயாத்தியான்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க கிட்ட பேசுங்க. அவங்க ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. பட் அக்செப்ட் ஆக மாட்டேங்குது. என்னன்னு தெரியல. ரிக்வெஸ்ட் எனக்கு வரலையே. ஆமா, அதான் அது இதுவாக மாட்டேங்குது. என்னன்னு தெரியல அவங்களுக்கு. பட் அப்ரூவ் ஆக மாட்டேங்குது. அப்படியா? நினைக்கிறேன். கௌதமி நீங்க பேசணும் அப்படின்னா நீங்க இப்ப ரிக்வெஸ்ட் கொடுத்து பாருங்களேன். பிகாஸ் மம்மி சங்கீதாவோட ரிக்வெஸ்ட் உங்களால அக்செப்ட் பண்ண முடியுதா பாருங்களேன். ஏன்னா நான் அக்செப்ட் பண்ண ட்ரை பண்ணேன். அது அப்ரூவ் ஆகல. சங்கீதா பேசுங்க. சங்கீதா ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிருக்கேனே. ஹாய் மேம். ஹலோ. யார் இது? அவர் நம்பர் போடு. ஷாஜி சார் நம்பர் இல்லையே என்கிட்ட. சொல்லுங்க, பேசுங்க. ஹலோ விசித்ரா மேம். ஹலோ. சொல்லுங்க. நான் சங்கீதா பேசுறேன். கேக்குதா மேம்? எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கீங்களா?
நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்மா. நல்லா இருக்கீங்களா? சூப்பரா விளையாடுனீங்க கேம். பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் வந்து நீங்க. ஏன்னா நீங்க பேசின ஒவ்வொரு நான் பழசு நம்ம திரும்ப பேச வேணாம். பட் ஆனா சொல்றேன், நீங்க ஸ்டடீஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே எனக்கு பார்த்த வரைக்கும் நீங்க பேசுனதெல்லாம் எனக்கு கரெக்டா தான் தோணுச்சு. நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு என்ன தோணுச்சோ அதான் நீங்களும் சொன்னீங்க. ரொம்ப வந்து ஹாப்பியா இருந்தது. ஒவ்வொரு விஷயமா இருக்கு. எல்லா விஷயமுமே வரிசையா நான் எண்டு வரைக்குமே நிறைய இருக்கு. பட் அது நம்ம இப்ப அதெல்லாம் சொல்ல வேணாம். நான் அந்த ஸ்டடீஸ் ஃபர்ஸ்டோட நிறுத்திக்கிறேன் நானு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு வந்து எல்லாமே எனக்கு இது கரெக்டுன்னு தான் தோணுச்சு. நான் என்ன பேசணும், நான் என்ன நினைக்கிறேனோ அதே தான் நீங்களும் பேசுனீங்க. அப்புறம் ஒவ்வொருத்தவங்க கூடயும் உங்க பாண்டிங்குமே செம்மையா இருந்தது. நீங்க எல்லாத்து கூடயுமே நீங்க வந்து ட்ரூவா இருந்தீங்க. எல்லாத்து கூடயுமே உங்களோட பாண்டிங் வந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து என்னன்னா ஃபைனல்ஸ் வரலைங்கிற ஒரு வின் பண்ணல. ஃபைனல்ஸ் வரைக்கும் அட்லீஸ்ட் அவங்க வந்திருக்கலாமே. போனது வந்து ரொம்ப ரொம்ப அப்செட்டா இருந்தது. ஏன் அப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு. பட் ஓகே. பட் உங்களுக்கு ஆனா இவ்ளோ பேர் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு உங்களுக்கு ஆக்சுவலி ஆனா தெரியணும் மேம். ஆனா நீங்க அவ்வளவா நீங்க அதான் ஸ்பேஸ் நீங்க யூஸ் பண்ணதில்லன்னு சொன்னதுனால, எனக்குமே பெருசா எனக்கு இதுல எடிட்டிங் இதெல்லாம் எனக்கு தெரியாது. மத்தவங்க பண்ணுவாங்க. நான் அதுதான் ரீபோஸ்ட் பண்ணுவேன் அவ்வளோதான். பட் ஆனா ரியலா ரொம்ப ஹாப்பியா இருந்தது. எனக்கு ஒரே ஒரு ரொம்ப டச் பண்ண ஒரு மொமெண்ட்னா உங்களோட ஃபேமிலி ரவுண்டு தான். எனக்கும் 2 பசங்க இருக்கிறாங்க. சின்ன பசங்க தான் இவனுங்க. ஒரு நிமிஷம். சாரி பையன் வந்துட்டான். பரவாயில்ல, பரவாயில்ல. எனக்கு வந்து ரொம்ப நான் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிலாம் வச்சிருக்கேன். ஆக்சுவலி நீங்க உங்க ஃபேமிலி மொமெண்ட் நான் வந்து லைவ் 24/7 பார்ப்பேன் நானு. அப்போ நீங்க வந்து கேட்பீங்க ரொம்ப இதா வந்து லட்டு குட்டுக்கும் ஐயோ மீச முளைச்சிருச்சா அப்படின்னு ஆச்சரியமா. எனக்கு வந்து அது ரொம்ப கனெக்ட் பண்ண முடிஞ்சது. ஐயோ நம்ம பசங்களும் வளர்ந்தோடனே நம்ம இதெல்லாம் ஃபீல் பண்ணுவோம்ல, நம்ம பையன் வளர்ந்தோடனே அப்படின்னு எனக்கு அது ஒரு அம்மாவா என்னால அத வந்து ஃபீல் ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறப்ப இருக்கும்ல மேம் நம்ம பசங்கள ஒரு டிஃபரன்ஸ் பார்ப்போம். அதெல்லாம் என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அந்த மொமெண்ட்லாம் எனக்கு ரொம்ப கனெக்டான மொமெண்ட். ஏன்னா பசங்களை வச்சிருக்க அம்மாக்களுக்குன்னு சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல. அந்த மாதிரி எனக்கு உங்களை வந்து நிறைய அதெல்லாம் கனெக்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இப்போ உங்ககிட்ட பேசின லாஸ்ட் டைமும் நான் வந்தேன். பட் ஆனா அப்ப கிடைக்கல. இப்ப கிடைச்சது ரொம்ப 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 ஹாப்பி மேம். ஆனா எனக்கு என்னன்னா நீங்க இருந்த வரைக்கும் எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருந்தது. அதுக்கு பேசாம நீங்க வெளியிலே வந்துடலாம் போலலாம் தோணுச்சு. பயங்கர மன உளைச்சலா இருந்தது. பயங்கர ஸ்ட்ரெஸ். ஐயோ போட்டு படுத்துறானுங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. என்னடா இப்படி பண்றானுங்க. ஆஹ் ஒரு மாதிரி அடுத்த நாள் என்ன நடக்கும் அதான் அந்த சுகர் மேட்டர்லாம் பயங்கர அம்மா நான்லாம் அப்படியே நானே நேர்ல வந்துடலாமாங்கிற மாதிரிலாம் இருந்தது. அந்த அளவுக்கு ஏன் இவங்க உண்மையை காட்ட மாட்டாங்களா அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. ஆனா நீங்க அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் அங்க வந்து இருந்தீங்க பாத்தீங்களா எல்லாம். ஆனா எப்படி இவ்வளவு பொறுமையா இருந்தீங்கன்னு தெரியல. எங்களுக்கு வெளியில இருக்க எங்களுக்கெல்லாம் பொறுமையே இல்ல. ஒரு கண்ணு முன்னாடி நம்மளுக்கு அநியாயம் நடக்குதுங்கிறப்ப ஐயோ என்ன இவங்க ஏன் இவ்ளோ ஐயோ நிறைய விஷயங்கள் நீங்க நிக்சன் உங்களை எவ்வளவு பேசினப்போ அவ்வளவு பொறுமையா உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல வந்து யார் மேல தப்புன்னு. நீங்க சொன்னீங்க வெளியில போய் நீ பாத்துட்டு என்கிட்ட பேசுவ அப்படின்ட்டு. அது ஒவ்வொன்றுமே ட்ரூவான வேர்ட்ஸா இருந்தது. எல்லா விஷயத்திலயும் அந்த அந்த ஸ்டேஜ்ல ஒரு அம்மாவா நீங்க எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்ணணும். அந்த இடத்துல வேற யாரா இருந்தா கூட கண்டென்ட் கொடுக்கணும்னு என்னென்னமோ பண்ணிருக்கலாம். பட் நீங்க ஒரு அம்மாவா நீங்க எல்லா இடத்துலயும் வந்து இந்த பசங்களை எல்லாம் ஹேண்டில் பண்ணீங்கல்ல ஒவ்வொருத்தவங்ககிட்டயும். அது ரியலி ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். ரியலி உங்க கேரக்டர் ட்ரூவான கேரக்டர் எங்க எல்லாத்துக்கிட்டையும் எங்களுக்கு விசித்ரா மேம்னா யாரு அப்படிங்கறத எங்களுக்கு காமிச்சது இந்த பிக் பாஸ். ஸோ அதுவே எங்களுக்கு ஹாப்பி. ஏன்னா குக் வித் கோமாளி நாங்க பார்த்திருக்கோம். அதெல்லாம் வெறும் உங்க குக்கிங் அது மட்டும் தான் பார்த்திருக்கோம். ரியலா உங்களை எங்ககிட்ட காமிச்சது வந்து இந்த பிக் பாஸ் தான். அங்க நீங்க ரியலா இருந்தீங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. இனிமே உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரணும். இனிமே உங்களை படங்கள்ல புதுசா நாங்க பார்க்க ஆசைப்படுறோம். இப்ப எங்களுக்கு வந்து ஆசையா இருக்கு வேற ஏதாவது புதுசா ஒரு படங்களோ நீங்க பண்ணா எப்படி இருப்பீங்க. இனிமே உங்க ஆக்டிங் என்ன பண்ணிட்டோம் இது என்ன மாதிரி கேரக்டர்ல என்ன பார்க்கணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க ஒரு போல்டா இல்ல எந்த மாதிரி கேரக்டர்னாலும் எங்களுக்கு ஓகே. எங்களுக்கு அம்மா ரோல் தான் பண்ணணும்லாம் இல்ல மேம். அப்படிலாம் கிடையாது. அந்த நீங்க ஒரு போல்டான இல்லைன்னா நீங்க ஒரு டிஃப்ரெண்டா நீங்க வில்லி கேரக்டர் கூட சூப்பரா பண்ணலாம். அதுக்கு கூட நீங்க பண்ணலாம். எந்த மாதிரி கேரக்டருமே ஆப்டா இருக்கும் மேம். சென்டிமெண்ட் தான் இல்ல.
நீங்க ம். டிஃபரெண்டா ஏதாவது ஒரு ரோல் அதுக்கு நீங்க வந்து அந்த கேரக்டருக்கு நீங்க வந்து மெயினான ரோலா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கேரக்டரா இருக்கணும். சும்மா ஒரு அதனால தான் நான் எதையுமே அக்செப்ட் பண்ணாம இருக்கேன் இவ்வளவு நேரம் வரைக்கும். எஸ் மேம். அதான் ஒரு எங்க ஒரு நல்ல கதையே வர மாட்டேங்குது. எல்லாம் வர்றதெல்லாம் பால்ல விஷத்த கலக்குற மாதிரியே ஒரு கேரக்டர் குடுக்குறானுங்கம்மா. முடியல எனக்கு. என்ன பண்றது 10ஓட சொல்லு? 11 அந்த படத்துல வரதெல்லாம் வேணாம் மேம். ஒரு மெயின் கேரக்டர் ரோலா இல்ல இருக்கணும். நடுவுல நான் ஸ்பேஸ்ல தான் வந்து பேசுறேன். ஏதாவது வந்து ஒழுங்கான கேரக்டர் வந்தா தான் எடுப்பேன் நானு. ஓகேவா? ஓகே மேம். வெயிட் பண்றோம். கண்டிப்பா வரும் மேம். நீங்க பார்த்தே நல்லா சூஸ் பண்ணுங்க மேம். வெயிட் பண்றோம். அப்புறம் உங்க பசங்கலாம் நல்லா இருக்காங்களா மேம் எல்லாரும்? எல்லாரும் சூப்பரா இருக்காங்க. எக்ஸாம்ஸ்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா மேம்? நேத்து தான் சொல்லிட்டு இருந்தேன். எல்லாம் முடிஞ்சு 10th வந்தாச்சு. இதோ இப்போ 10th படிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ. பையன் வந்து MBA இல்லையா? அவன் இப்போ இன்டர்ன் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஆசையா என் இருந்தது ஹஸ்பண்ட் மேம். வந்து உங்க பசங்க ஐயோ என் பசங்க இப்படி அம்மா கிட்ட இருக்க மாட்டாங்களா அப்படின்னு பயங்கர வாழு மேம். என் பசங்க பயங்கரமான வாழு. இப்படிலாம் இப்பயுமே இவனுங்களும் வாளுங்க தான். கொஞ்சம் அங்க அடக்கி வச்சிட்டானுங்க அவ்வளவுதான். ஏன் மேம் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. சொல்லிட்டு வந்திருக்கேன். டிவி எல்லாம் போட்டு உட்கார வச்சுட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து வெளியூர்ல இருக்காங்க மேம். தனியா தான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால நான் தான் சொல்றேன் அப்பையில இருந்தே நான் பிக் பாஸ் பார்த்துட்டு இருப்பேன் மேம் தொடர்ந்து. ஆனா இந்த சீசனு ஸ்டார்டிங்ல இருந்தே ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே அந்த எனக்கு அதான் சொல்றேன் மேம், ஒவ்வொரு விஷயமே அந்த டேட்டா எல்லாத்துலயுமே நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு லாஸ்ட் வீக் தான் நிறைய பேர் போயிட்டாங்க மேம். சித்ரா மேமே இல்ல இனிமே எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்கன்னு அதுல போனதுதான் மேம் நிறைய பேர் அப்படியே இன்னும் இல்ல அது சொன்னாங்க நிறைய பேர். ஜென்யூன் ஃபேன்ஸ் ஓட்டு வந்து எனக்கு நிறைய வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சேனல்லயும் கூட சொன்னாங்க. வந்து ஆக்சுவல் ஜென்யூன் ஓட்ஸ் எனக்கு எஸ் மேம். இருந்தது. எனிஹாவும் அது ஃபினாலே நம்ம கையில கிடையாது. அது டாப் 5ல வந்திருந்தேன்னா வேற மாதிரி இருந்திருக்கும்னு ரொம்ப நினைக்கிறேன். எதிர்பார்த்தோம் அது வர இல்ல டாப் 5ல வந்திருந்தா பெரிய காம்படிஷனா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு தான் டாப் 6ல எடுத்துட்டாங்க. அது ஏதோ சம்திங் இட் ஹேப்பன் லைக் தட். ஒண்ணும் பண்ண ஆமா முடியாது. ஆக்சுவலி நீங்க வந்திருக்க வேண்டியதுதான் மேம். ஆனா உள்ளுக்குள்ளார சில பல விஷயங்கள் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் அது நம்ம பேச முடியாது. ஆமா. அதனால அது புரியுது மேம். அத விட்டுருவோம். மறந்துருவோம். 3 ஆமா மாசம் முடிஞ்சது. அவ்வளவுதான். அவ்வளவுதான். பட் இல்ல சொல்றேன் அந்த விஷயத்தினால எல்லாம் அப்படியே போயிட்டாங்க. அப்செட் ஆகி எல்லாரும் இனிமே எதுக்கு பிக் பாஸ் பார்க்கணும், இனிமே எதுக்கு ஸ்பேஸ் வரணும்னு போனதுதான். நேத்து தான் எல்லாம் ரீயூனியன் பண்ணாங்க. பார்த்தா இன்னைக்கு நீங்க ஆச்சரியமா வந்துட்டீங்க மேம். சோ ஹாப்பி. நேத்து தான் பேசணும் அவங்க வந்து தேங்க்யூ. பசங்க நேத்திக்கு தான் நான் கேள்விப்பட்டது. ஸ்பேஸ்ல எல்லாரும் ரொம்ப மிஸ் பண்ணி 3:30 மணி வரைக்கும் பேசிட்டு எஸ் இருந்தீங்களாமே. மேம். அதெல்லாம் தெரிஞ்சது. சரி அதனால தான் இன்னைக்கு வந்து பேசலாம் நான் கூட அப்படின்னு சொன்னேன் நினைச்சேன் நான். பசங்க ஸ்டடீஸ்னால பிஸியா இருக்கலாம். அவங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதனால கூட நீங்க ஒரு லைவ் ஆக்சுவலா நிஜமாவே வந்து கொஞ்சம் நிறைய வேலைகள் இருந்துச்சு. என்னோட வீடு ஷிஃப்டிங்கு, பசங்க ஸ்கூலு இது எல்லாமே கொஞ்சம் டைட்டா போயிட்டு இருந்துச்சு. அதனால தான் எனக்கு இதுக்குன்னு தனியா டைம் எடுக்க முடியல. சரி இன்னைக்கு எப்படியும் கண்டிப்பா வந்துரணும் அப்படின்ட்டு தான் வந்தது. ஓகே மேம். ஓகே சரிம்மா, ரொம்ப சந்தோஷம் கிட்ட மேம் பேசினது. என் பேர் மட்டும் சொல்லுங்க. ஏன்னா நான் இன்ஸ்டால உங்ககிட்ட நீங்க லைவ் வந்தப்ப நான் கேட்டுட்டே இருந்தேன். நான் அவங்க ஓடிட்டே இருந்தது. நான் எப்படிங்க எல்லா பேரும் சொல்றது? சங்கீதா அதான் சங்கீதா. ஹாய் சங்கீதா, டேக் கேர். சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. ஓகே தேங்க்யூ மேம். தேங்க்யூ. சுனிதா சிஸ்டர் பேசுங்க சிஸ்டர். Hi, Vichitra ma'am. ஹலோ. Hi, I'm from Bangalore. ஆமாங்க. என்னோட தமிழ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா வந்து நான் பிக் பாஸே பார்க்கல. ஆஃப்டர் செகண்ட் வீக் தான் இந்த எஜுகேஷன் மேட்டர்னால தான் நான் பார்க்கறதுக்கே ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலா ஃபுல் லைவ் பார்க்கல. ஆனா நான் வந்து அதோட எல்லா கிளிப்பிங்ஸ் யூடியூப்ல இருந்து எல்லா எந்தெந்த சோஷியல் மீடியால எங்கெங்க கிளிப்பிங்ஸ் கிடைக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃபாலோ பண்றதுக்கே ஃபுல் லைவ் எங்க வீட்ல லைவ் ஓடிட்டே இருக்கும் 24/7. எபிசோடே நாங்க பார்க்க மாட்டோம். நானும் சரி எங்க ஹஸ்பண்டும் சரி. அவங்க வந்து உங்களோட பெரிய ஃபேன். குக் வித் கோமாளில இருந்தே அவர் உங்களோட ரொம்ப பெரிய ஃபேனு. அதனால ஒரு பிக் பாஸ்ல நீங்க இருக்கிறது சொல்லும்போது நான் அவ்வளவு ஸ்டார்டிங் பார்க்கவே இல்லை. ஆனா நான் அதுக்கு முன்னாடி சீசன் பார்த்து நான் கொஞ்சம் அப்செட்ல இருந்தேன். அதனால நான் பார்க்கவே கூடாது, ரொம்ப அடிக்ட் ஆயிடுறேன், நான் பார்க்காம இருந்தேன். ஆனா உங்களை பார்த்த அப்புறம் அடிக்ட் ஆகாமலாம் இருக்கவே முடியாது. உங்களோட கேம் நீங்களா இருந்தீங்க. எதுவுமே நான் கேம்காக சில பேர் ஆடுவாங்க, அந்த மாதிரி இல்லாம யூ வேர் யுவர் செல்ஃப்.
ஸோ அதுல அது ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனு. ப்ளஸ் நீங்க எந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது வந்து எங்களை மாதிரியான யங் ஜென்ரேஷன்ஸ்க்கு நிறைய பேருக்கு நீங்க வந்து நிறைய சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றத ரொம்ப அழகா கத்து கொடுத்துருக்கீங்க இந்த பிக் பாஸ் சீசன்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க நீங்க எவ்வளவு அழகா அந்த பொறுமையா எந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் ஹேண்டில் பண்ணுது. எவ்வளவுதான் உங்களுக்கு எவ்வளவு பேர் எவ்வளவு உங்களை ஹர்ட் பண்ணாலும் சரி, எவ்வளவுதான் உங்களை டார்கெட் பண்ணாலும் சரி, அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றத வந்து நீங்க ரொம்ப ரொம்ப மிக என்ன சொல்றது, ரொம்ப அழகா நீங்க ஹேண்டில் பண்ணீங்க. அது நாங்க உங்ககிட்ட லைஃப்ல அது ரொம்ப முக்கியம். அது நாங்க எல்லாருமே கத்துன்னு இருக்கோம். ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் போல்ட். எனக்கு அந்த போல்ட்னஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்ககிட்ட. அப்புறம் எங்களோட ஃபேவரட் வந்து ஃபேமிலி ரவுண்டு. அந்த நாங்க காலைல இருந்து வெயிட் பண்ணி ப்ரோமோவே போடல. உங்களோட ஃபேமிலி வரும்போது மார்னிங்ல இருந்து வெயிட் பண்ணி சடன்னா அந்த ப்ரோமோ போட்ட உடனே நாங்க ஒரு 100 டைம்ஸ்னா ப்ரோமோவே பார்த்துருப்போம். ப்ரோமோ பார்த்துட்டு மாயா உங்களை கேட்குவாங்க, அந்த சாங் உங்களுக்கு தெரியுமான்னுட்டு. நான் கேட்டதே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. எங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு, இந்த சாங் உங்களுக்கு தெரியலையா அப்படின்ட்டு. நீங்க அதுக்கப்புறமா நீங்க வந்து அந்த சாங் கேட்டீங்களா? அந்த சாங் இல்ல அந்த சாங் எனக்கு ஆக்சுவலா லேட்டஸ்ட் சாங்ஸ்லாம் மேக்ஸிமம் நான் பார்க்கவே மாட்டேன். தெரியல எனக்கு. அதுக்கப்புறமா தான் இது ரிப்பீட்டடா கேட்டு என் வீட்ல எப்ப பாரு என் ஹஸ்பண்ட் அந்த பாட்டை போட்டு கேட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலா உங்களுக்கு ரொம்ப சூட்டபிள் சாங். கரெக்டான ஆமா, ரொம்ப போட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நாங்க 100 அதுக்கப்புறமா அதோட ஆக்சுவல் இது இல்ல படத்துல காமிச்சது அதெல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறமா தான் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு அது. எல்லாருமே சொன்னாங்க அது ரொம்ப நல்லா இருக்கும், எடுத்திருந்த விதமும் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நான் அதை பார்த்தேன். சரி இதை போய் பார்க்கணும், அப்படி என்னதான் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி டச்சிங்கா இருந்துச்சு. அன்னோன்யமான கப்பல்ஸ் அந்த மாதிரி. சாங் ஆக்சுவலி உங்களுக்கு ரொம்ப சூட் ஆகுற மாதிரி சாங். உங்க 2 பேருக்கு அது 100% 200% சூட் ஆகும். அந்த மாதிரி சாங் அது. அந்த சாங் நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு கேட்கணும்னே நான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஸ்பேஸ்க்கு வரும்போது அன்பார்ச்சுனேட்லி எனக்கு சான்ஸ் கிடைக்கல. அது இல்ல நான் பார்த்தேன் அது. அந்த மாதிரி படங்கள்லாம் இப்போ ஐ மீன் அது மாதிரிலாம் வரணும், கேரக்டர்ஸ் கூட வரணும். அது ரொம்ப ரேரா தான் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் நாங்க வருது. லாஸ்ட் வீக் வந்ததுன்னா நல்லா பண்ணோம். நான் வந்து பாத்துட்டு இருந்தேன். என் பொண்ணு 5 years old. நான் விசித்ரா மேம் சொல்லிட்டே இருந்தா அது மாயா ஃபேன் என் பொண்ணு குட்டியா இருக்கு. அப்படியா மேம்னு சொல்லுவோம். அதுக்கு நான் காமிச்சேன், பாரு எங்க மேம் எப்படி இருக்காங்க பாருன்னா, அவங்களா அது அவங்களா அப்படி கேக்குது. அழகா இருக்கிறாங்க பாரு முடியலன்ட்டு நாங்க ஃபுல்லா அந்த மூவி அன்னைக்கு ஃபுல்லா உட்கார வச்சு 2 பேரும் பார்த்துட்டு இருந்தோம், நானும் என் பொண்ணும். ஓகே ஓகே, thank you ma, thanks for your love. He wants to ask you something. 1 minute ma'am. I love you ma'am. ஐயோ I love you too. மேம் நானும் மாயாவோட ஜாஸ்தியா லவ் பண்றியா நீ என்ன, இல்ல கம்மியா லவ் பண்றியா சொல்லு. தாச்சி ஜாச்சி so cute. thank you ma, thank you so much. இது லைவ்ல உங்களை பத்தியே பேசி மாயாவை மறக்க வச்சிட்டேன் நான். ஐயோ சரி சரி, உங்ககிட்ட பேசுனது எனக்கு ரொம்ப ஹாப்பி. thank you டா, you are a true inspiration to all of us. thank you so much, thank you. ஜெயா சிஸ்டர் பேசுங்க. ஜெயா சிஸ்டர் விச்சுமா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இன்னும் ஓபன் பண்ணாம இருக்குல்ல, அது வந்து அவங்க ஜெயா சிஸ்டர் கொடுத்ததுதான். சோ அவங்க ஸ்பீக்கர்ல இருக்காங்க, பேசுங்க. பேசணும் ஜெயா சிஸ்டர், நம்ம பேசணும்ல, ஸ்பீக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சிஸ்டர். இல்ல அவருக்கு பேசிட்டீங்க. அவங்க கிட்ட நான் பேசுறேன், ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட தான் பேசுனேன்னு நினைக்கிறேன்ல. ஓகே ஓகே, ஹர்ஷிதா பேசுமா. ஹர்ஷிதா அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஹர்ஷிதா ஓகே, மகா பேசுமா. மகா ஸ்பீக்கர்ல இருக்கீங்கல்ல, பேசுங்க. ஹாய் விஷ்மா, எப்படி இருக்கீங்க? ஹாய், எப்படிமா இருக்க? ஓகே, நான் மகா பேசுறேன் விஷ்மா.
மகா விஜய். ஹாய் ஹாய்மா, எக்ஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. எக்ஸ்ல அவ்வளவா இல்ல. இன்ஸ்டால தான் நான் எடிட்ஸ்லாம் போட்டுட்டு இருப்பேன். நீங்க நிறைய ஷேர் பண்றீங்க. தெரியும் தெரியும், உங்க எடிட்ஸ் நிறைய பார்த்துருக்கேன் நானு. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ விச்சுமா. ரொம்ப நல்ல 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 எடிட்ஸ். இங்க ஒரு 4-5 பேர் பயங்கரமா எடிட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ரெகுலரா நான் பார்ப்பேன், நானு ரெகுலரா ஷேர் பண்ணுவேன். அவங்க நல்லா இருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ விச்சுமா. கிடைக்கிற டைம்ல எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி நைட் டைம்ல தான் எடிட் பண்ணுவேன். கொஞ்சம் ஆஃபீஸ்க்குலாம் போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீ டைம்ல எப்படியும் எடிட் போட்டுருவேன். இனிமே ரெகுலரா பண்ணிடுவேன். தேங்க்யூ ஸோ மச். எங்க எங்க இருக்கீங்க நீங்க? தஞ்சாவூர்ல இருக்கேன். ஓ, தஞ்சாவூர். BB7ல முன்னாடியே குக்வித் கோமாளிலேயே நான் ஃபேன் தான் வச்சுமா. அப்புறம் BB7 வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ண. ஆனா எஜுகேஷன் பத்தி நீங்க பேசினதுக்கு அப்பதான் ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு. ஏன்னா எனக்கும் அந்த மாதிரி தான், ஏன்னா எஜுகேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு எனக்கும் தெரியும். ஏன்னா என் ஃபேமிலி மொத்த ஃபேமிலிலேயே நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். அங்க கேர்ள்ஸ் எல்லாம் படிக்க வைக்க மாட்டாங்க அதிகமா. அதுக்கப்புறம் இல்ல, என் அப்பா சொன்னாங்க இல்ல இல்ல கண்டிப்பா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க பேசினது வந்து எனக்கு இப்போ அது புரியுது. எவ்வளவு வந்து படிக்கிறதுனால எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் பண்ணலாம். இந்த வேலையில இந்த வேலை இந்த படிப்பு இதனால ஸ்பெஷலா ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுச்சு. ஃபேமிலி ரவுண்ட் எல்லாம் ரொம்ப ஒரு 100 டைம்ஸ் பார்த்திருப்பேன். 100 டைம்ஸ் பார்த்திருப்பேன். எப்பவுமே ஏதாச்சும் என் ஹஸ்பண்ட் ஏதாவது என்கிட்ட சண்டை போட்டாங்கன்னா இல்ல குட்டி குட்டி ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா உடனே நான் போனோட போயிடுவேன். உன்னோட ஃபேமிலி ரவுண்ட் தானே கேட்க போற, விட்டுடு, நான் ஷாஜி சார் மாதிரியே நடந்துக்கிறேன் விட்டுடு அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அவர் ஊர்ல இருக்காரு, சும்மா அவர் இருந்தாருன்னா உங்கள்ட்ட பேசணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. ரொம்ப உங்களோட ஃபேன் அவரு. அவரும் உங்களோட ஃபேன் தான். ஆனா நான் ஃபேன் ஆனோடனே என்ன கடுப்பேற்றணும் வெறுப்பேற்றணும்னு ஏதாவது ஜோக் பண்ணிட்டே இருப்பாரு. BB7 நீங்க எவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் பார்க்கவே விடல அவரை. நீங்க பாக்குறதுனா போன்ல பாத்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே உங்களை பத்தி பேசிட்டு இருப்பேன் வச்சுமா. என் ஆபீஸ்ல என் அசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் உங்க ஃபேன் ஆக்கிட்டேன். எங்க இன்னைக்கு விச்சுமா என்ன போஸ்ட் போட்டாங்கன்னு அசிஸ்டன்ட் கேட்பாங்க. அந்த அளவுக்கு எல்லாரையும் இது பண்ணிட்டேன். அன்னைக்கு உங்களை இதுல ஃபேன்ஸ் மீட் அதுவும் மிஸ் பண்ணிட்டேன். அன்னைக்கு ஸ்பேஸ்லயும் பேச முடியல. இன்னைக்கு எனக்கு ஷிவர் ஆகுது அப்படியே. இன்னைக்கு பேசிட்டீங்க. நிறைய பேசணும் வச்சுமா. பட் உங்கள்ட்ட பேசுறேன், ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன்னா ஒரு எக்ஸைட் ஆகுறதுல சரியா பேச முடியல. வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா வச்சுமா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. எல்லாரும் என்ன மணி 11:30 எல்லாம் தூங்கறதுக்கு போயிருக்காங்க. ஆமா, அவங்க எல்லாத்தையும் பேசிட்டு அதுக்கப்புறம் நானும் போகணும், அவ்வளவுதான். ஆமா, உங்களுக்கே லேட். நீங்க இவ்வளவு லேட்ல முழிச்சிருக்க மாட்டீங்க. பிபில எல்லாம் சீக்கிரம் தூங்கிடுவீங்க. ஆமா, நான் தூங்குனாதான் என் புருஷன் தூங்குவாருங்க. இல்லைன்னா அவரும் உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பாரு. அடுத்த நாள் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும். அதனால அதுக்கு மேல என்ன, அவங்க எல்லாம் கதை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுல நம்ம போய் என்னத்த பேசுறது? அதனாலதான் நான் போய் தூங்கிடுவேன். நீங்க தூங்குனதுக்கு அப்புறம் தான் நான் தூங்குவேன். மார்னிங் 6:30 மணிக்கெல்லாம். பாத்தீங்களா, நல்ல வேலை. இல்லன்னா நீங்க யாரும் தூங்க மாட்டீங்க ஒழுங்கா. நான் டைமுக்கு தூங்குனதுனால. நீங்க தூங்க போயிட்டு அதுக்கப்புறம் லைஃப் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுவேன். காலைல 6 மணிக்கு அலாம் வச்சு நேத்து வந்திருந்தீங்கன்னா என்னால பேசிருக்கவே முடியாது சும்மா. நான் ரொம்ப நேத்து 10:30க்கு தான் எனக்கு முடிஞ்சிச்சு, டியூட்டி முடிஞ்சிச்சு. நான் வந்தப்போ நேற்று ஸ்பேஸ்ல எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. எனக்கும் பேசணும்னு ஆசை. ஏன்னா ரொம்ப டயர்டா இருந்துச்சு, அதனால தூங்கிட்டேன். ஆனா சர்ப்ரைஸா இன்னைக்கு நீங்க அதான் இன்னைக்கு உங்களோட போஸ்ட் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் நான் கமெண்ட் பண்ணேன், ட்ரீமா ரியலா, இன்னமும் நான் கனவுல இருக்கேனாங்கிற மாதிரி. கண்டிப்பா இந்த வீட்ல எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா எல்லாரையும். உங்க பர்த்டே எனக்கு March 7th தான் பர்த்டே. நான் வந்து இன்ஸ்டால உங்கள்ட்ட இது பண்ணியிருந்தப்போ ஹாப்பி பர்த்டே டு அஸ்னு நீங்க ரிப்ளை பண்ணிருந்தீங்க வச்சுமா. ஆமா 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 ஆமா, ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்கு. பரவாயில்ல. March 7th நிறைய பேர் பிறந்திருக்கீங்க. நைஸ் நைஸ். அப்ப நீங்களும் மீன ராசி? மகரம். அந்த நீங்க எது மகர ராசி. மகரமா வருது எப்படி? March 7 பைசிஸ் தானே வரும். மகர ராசி திருவோணம் தான் ஜாதகத்துல இருக்கு வச்சுமா.
அப்படியா? தெரியல இருக்கலாம். என்ன அந்த இது நட்சத்திரம் அந்த இது மாறும்னு நினைக்கிறேன். மார்னிங் அது மாதிரி மாறும்னு நினைக்கிறேன். சன்சைன் மூன் சைன் டிஃபரெண்டா இங்கிலீஷ் இருக்கு இல்லையா? விஷ்ணுமா சொல்றது சன்சைன், மகா சொல்றது மூன் சைன். 11:30 அப்படியா? நைட் 11:30 பிறந்தேன். அதனால அது மாதிரி இருக்குமா என்னன்னு தெரியல விஷயமா. அது மாதிரி தான் இருக்கு எனக்கு. நீங்க சொல்லும் போது ஓகே நானும் ஓகே நினைச்சேன், ஓகே. நீங்க சிடபிள்யூசில சொன்னீங்கல்ல நான் மீன ராசின்னு சொல்லிட்டு, அப்ப நினைச்சேன் என்ன பர்த்டே ஒன்னா இருக்கு ஆனா ராசி இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு நானும் நினைச்சேன். இங்கிலீஷ்ல உங்களுக்கு வந்து பைசியனா தான் இருப்பீங்க நீங்க. கண்டிப்பா. பைசியஸ் தான் சன்சைன் இருப்பீங்க. சேமா தான் மகா இருக்கும். நீங்க ஓகேயா? அது ஆமா இருக்கலாம். நான் வேணா உங்களுக்கு அப்புறமா அது டீடைல்ஸ் அனுப்புறேன். அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சன்சைன் மூன் சைன் ஓகே டிஃபரன்ஸ். ஓகே இது வரைக்கும் அது யோசிச்சது இல்ல அதிகமா. அதுல இல்ல, அது அது அந்த மாதிரி மாறும் அது நிஜமாவே. பட் டேட் சேம் வருது இல்ல. ஓகே ஓகே விஷயமா. நீங்க என்ன இயர்? 86. ஓகே ஓகே. அதனால தான் மாறுது. இயர், மந்த் எல்லாமே, பிறந்த இடம், டைம் எல்லாமே. அதனாலயா? எனிவேஸ் மார்ச் 7 7ஆம் நம்பர் வந்து கமல் சார் கூட இல்ல. நவம்பர் 7. நவம்பர் 7 டேட் தான் வரும். டோனி கூட தான் 7. 7 பாரு, அதனால 7 எல்லாம் பாரு வேற லெவல் நம்ம பாங்க. ஆமா விச்சுமா. விச்சுமா நீங்க தஞ்சாவூர் வாங்க, கண்டிப்பா வாங்க. கண்டிப்பா வரேன், கண்டிப்பா வரேன். கண்டிப்பா தஞ்சாவூர் வரேன். வாங்க விச்சுமா. நான் பிஓவா இருக்கேன் இங்க. அதுல நீங்க வாங்க, கண்டிப்பா நம்ம நிறைய இடம் போகலாம், பார்க்கலாம். உங்களுக்கு தஞ்சாவூர் பிக் டெம்பிள் எல்லாம் போகலாம். கண்டிப்பா. உங்கள்ட்ட தஞ்சாவூர் டெம்பிள் சூப்பரா இருக்கும். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதெல்லாம் முன்னாடி ஷூட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. இப்பெல்லாம் அங்க எங்க அந்த இடம் எல்லாம் ஷூட் பண்றதே இல்ல. நீங்க கும்பகோணம் ஷூட் இதெல்லாம் பண்ணிருக்கீங்கல்ல, அதுக்கப்புறம் இப்ப வர்றது இல்ல. கும்பகோணம் வந்திருக்கேன். கும்பகோணம் வந்திருக்கேன். பிரபாசிஸ் அவங்க தான், அவங்களோட தான் அதிகம் பேசிட்டு இருப்பேன். நாங்க பேசினா உங்களை பத்தி தான் அதிகம் பேசிட்டு இருப்போம். அவங்க கும்பகோணத்துல இருந்து வந்தாங்க. உங்களை பத்தி அவங்கள்ட்ட இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன், நான் பேச போறேன் ஆனா எனக்கு நல்லா உளர போறேன், ஷிவர் ஆகுதுன்னு சொல்லிட்டே இருந்தேன். எப்படியோ பேசிட்டேன். உங்கள்ட்ட பேசினது ரொம்ப சந்தோஷம் விச்சுமா. தேங்க்யூ தேங்க்யூமா. தேங்க்யூ. ஐ லவ் யூ விச்சுமா. லவ் யூமா. பை பை பை. ஹர்ஷிதா இப்போ பேசிடுடா. அன்மியூட் பண்ணிட்டு பேசுமா ஹர்ஷிதா. ஹர்ஷிதா இன்னும் மியூட்ல தான் இருக்காங்க. ஆமா, ஆனா பேசணும்னு சொல்லிட்டே டெய்லி உங்களை பத்தி பேசிட்டே இருப்பா. இன்ஸ்டால மெசேஜ் பண்ணிட்டே இருப்பா. இப்போ கரெக்டா அவ பேசும்போது மகா பேசுற மாதிரி ஆச்சு. அகைன் என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஐ திங்க் அவங்க ஸ்பீக்கர்ல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ராம்லாலா சார் நீங்க பேசுங்க சார். தேங்க்யூமா தேங்க்யூ. ஹலோ விச்சுமா, வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். தேங்க்யூ தேங்க்யூ. உங்களுக்கு ஒரு சொல்லுங்க. சாங் டெடிகேஷன் பண்றேன் நானு. If I can. Okay. Right. அப்படியா? அது நெக்ஸ்ட் டே தான் பீச்சுக்கு போயிட்டு வேற வந்தேன். எங்கேயுமே போலியா? வெளியில எங்கேயுமே போலியா? பீச்சுக்கு போயிட்டு வந்தேன், அவ்வளவுதான். அது நெக்ஸ்ட் பெங்களூர்ல லுலு மால் போலியா? லுலு மால் போல. ஆக்சுவலி எங்களுக்கு ஒரு மீட்டிங் இருந்துச்சு ஆபீஸ்ல இருந்து, அதனால தான் வந்தோம். ஒரு 2 டேஸ் உங்க ஊர் சுத்தி பார்க்கலாம். நீங்க எப்படி இருப்பீங்க கொச்சியில, அப்படி பாத்துக்கலாம் அப்படின்னு வந்தேன். அப்படியா? இங்க வந்து இங்க நாமளே வந்து ரூம்ல இருந்து வெளில போறது இல்ல. அந்த மாதிரி பயங்கர ஹாட்டா இருக்கு வெளிய. ஆமா மேம். இன்னும் இப்பதான் கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு. ஓகே. இன்னும் கொஞ்ச நாள்ல கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்மா உங்ககிட்ட பேசினது. ஐயோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஆக்சுவலி நான் ரொம்ப ஷுவரா தான் இருக்கேன். என்ன பேசுனதே தெரியல எனக்கு. தேங்க்யூ விச்சுமா. நெக்ஸ்ட் டைம் பேசும்போது நல்லா நிறைய பேசுங்க. ஓகே தேங்க்யூ. ஓகே தேங்க்யூமா. லவ் யூ. லவ் யூடா. சம்பத் பேசுங்க சம்பத். ஹலோ மேம். ஹலோ. எப்படி இருக்கீங்க ஹாய் மேம்? சம்பத். நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் மேம். உங்கள்கிட்ட பேசுனது ரொம்ப ஹாப்பி.
நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து தேங்க்யூ. நிறைய தேங்க்ஸ் சொல்லலாம் மேம் உள்ள வந்தேன் ஆக்சுவலா. ஏன்னா ஒரு இஷ்யூ நடந்தப்போ, பிரதீப்புக்கு இஷ்யூ நடந்தப்போ நீங்க மட்டும்தான் அதை வந்து ஸ்ட்ராங்கா ஸ்டாண்ட் பண்ணீங்க. அதுக்கு தேங்க்யூ. நீங்க இல்லைன்னா அந்த இஷ்யூ அப்படியே மூடி மறைக்கப்பட்டிருக்கும். எடுத்து கேள்வி கேட்டிருக்கு தேங்க்ஸ் மேம். டே 36 டே 36ல நீங்க பேசின ஒவ்வொரு வேர்டுக்கும் தேங்க்யூ மேம். அண்ட் டே 41 அப்போ நீங்க பேசின ஒவ்வொரு வேர்டுக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நீங்க இல்லைன்னா அது ஒண்ணுமே இல்லாம ஆகியிருக்கும். அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வெளியில வந்து இன்டர்வியூல வந்து ஸ்ட்ராங்கா நீங்க நின்று பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம். அப்புறம் இந்த 105 டேஸ்ல அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் அவ்வளோ ஒரு டென்ஷனும் அதிகமா இருந்த டைம்ல அந்த டே 47 அந்த டேல வந்து நைட்டு நீங்க பண்ண ஃபன்னுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இந்த 105 டேஸ்ல அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நான் சிரிச்சனே. ஏன்னா லைவ் எல்லாமே லைவ் பார்த்துருக்கேன். எப்பயுமே எரிச்சலா இருக்கும். ஆனா நான் வயிறு விட்டு சிரிச்சுட்டு அந்த ஒரு நாள் நைட்டு நீங்க அந்த ஜெயிலுக்கு போக மாட்டேன்னு வெளியில உட்காந்து பண்ண அந்த ஒரு ஃபன்னு அன்னைக்கா? லைவ்ல வீண்டு வீண்டு சிரிச்சிரு. அதுக்காக அந்த ஒரு எபிசோட் மட்டும்தான். அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மேம். அவ்வளோ தேங்க்யூப்பா. வர்ஷினி சிஸ்டர் பேசுங்கம்மா. ஹாய் விச்சுமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ நல்லா எப்படி இருக்கேன்டா, இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்கள்ட்ட ரொம்ப பேசுறது ரொம்ப நான் ரொம்ப நல்லா ரொம்ப இருக்கேன். நீங்க எப்படி சந்தோஷம். இருக்கீங்க? நல்லா இருக்கேன் விச்சுமா. உங்கள்ட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வீட்ல எப்படி இருக்காங்க? பசங்க எப்படி இருக்காங்க? எங்க இருக்கீங்க நீங்க? நான் திண்டிவனத்துல இருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்காங்க. எல்லாரும் சூப்பரா இருக்காங்க. நீங்க திண்டிவனமா? எங்க அம்மாவோட ஊர் தெரியுமா அது? அப்படிங்களா? விழுப்புரம். ஓகே ஓகே. திண்டிவனத்துல விழுப்புரம் திண்டிவனம்லாம் வந்து விழுப்புரம். ஆமா 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 விழுப்புரம் ரூட்டு தானே அது? சொல்லுங்க மேம். அங்க ஆமா ஆமா. விழுப்புரம் தான் அம்மா பிறந்து வளர்ந்தது எல்லாம். ஸோ திண்டிவனம், இந்த திண்டிவனம் பஸ் ஸ்டாண்டு இதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்படிதான் கூட்டிட்டு வருவாங்க என்ன ஆமா போற பஸ்ல. வழியில ஆமா போற வழியிலே தானே திண்டிவனம். அப்புறம் திண்டிவனம் வழியா அந்த டைவர்ட் பண்ணி பாண்டிச்சேரி ரொம்ப போவோம். ரொம்ப சொல்லுங்க. 2 வழியில பாண்டிச்சேரி போலாம். ஒன்னு திண்டிவனம் டு பாண்டிச்சேரி, இன்னொன்னு விழுப்புரம் டு ஆமா ஆமா பாண்டிச்சேரி. விழுப்புரம் டு பாண்டிச்சேரி 2 வழி விழுப்புரம் டு இருக்கு. பாண்டிச்சேரி. உங்களை ரொம்ப பிடிக்கும். ஓகே ரொம்ப சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ்மா. என்ன பண்ணிட்டு நினைக்கவே இருக்கீங்க? இல்லை. திடீர்னு வந்து பார்த்தா ஸ்பேஸ்ல நீங்க இருக்கீங்களா? ஒரே நான் வீட்ல இருந்து தான் ஒர்க் பண்றேன். ஆமா. ஓ ஓகே. ரொம்ப ஆசையா இருந்தது. ஆனா அன்னைக்கு வர முடியாத சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டாச்சு. ரொம்ப மிஸ் பண்றோம். ரொம்ப 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 சரி மிஸ் சரி பண்றோம். சரி. அடிக்கடி வரேன். இனிமே ஸ்பேஸ்ல வரேன், நம்ம பேசலாம். ஓகேவா? கண்டிப்பா கண்டிப்பா வாங்க. கண்டிப்பா வாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்கள்ட்ட பேசுனது. எதிர்பாராதது இது. தேங்க்ஸ்மா. தேங்க்யூ. டேக் கேர்.